அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்புநிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் தமிழ் சிறுகதையின் தடங்கள் வாசிப்பும் எழுதும் என்ற தலைப்பிலான உரையமர்வுக்கு தங்களை தம் சிறப்புநிலை தமிழ்துறை சார்பாக வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகின்றோம். உரையாடல் பற்றிய சிறு அறிமுகமாக 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ள திரு சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் 1954ஆம் ஆண்டு கலை இலக்கிய பின்புலத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தார். 1970களில் தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகமாகி இவர் கவிதை, சிறுகதை, கட்டுரை, சிறார் இலக்கியம் போன்ற பல்வேறு படைப்புகளின் வழி பரவலாக அறியப்படுகிறார். இவரது அசோகவனம், வெயிலோடு போய் ஆகிய சிறுகதைகளில் மையப்பட்டு எடுக்கப்பட்ட பூ என்ற திரைப்படத்திற்காக 2008இல் சிறந்த கதாசிரியர் விருது பெற்றுள்ளார். இவரது பல்வேறு படைப்புகள் ஆங்கிலத்தில் இந்தியன் லவ் ஸ்டோரிஸ், பிரெஞ்சில் லெபனோ நாகலிங்கா, மலையாளத்தில் 13 தமிழ் சிறுகதைகள் என்ற பல்வேறு மொழிகளில் தொகுப்புகளில் வெளியாகி மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதையின் தடங்கள் எனும் நூல் 1913 முதல் 1970 வரையிலான தமிழ் சிறுகதை உலகில் ஆளுமைகள் பற்றியும் அதற்காக தனது வாசிப்பு அனுபவத்தை பற்றியும் ஆவணப்படுத்தும் விதமாக அமைகிறது. மேலும் இந்நூல் நம் தமிழ்துறையில் வாரந்தோறும் நடைபெறும் வாசிப்பு அமர்வில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பாகும். நம் அனைவரின் சார்பாக சா. தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது உரையாடல்கள் சிறப்பு செய்ய நம் துறையில் முனைவப்பட்ட ஆய்வாளர் லாவண்யா சந்திரசேகரன் அவர்களை அழைக்கின்றோம். எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் தற்போது தமிழ் சிறுகதை தடங்கள் வாசிப்பும் எழுத்தும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அழைக்கின்றோம். காலை வணக்கம். தமிழ் சிறுகதையும் தடங்கள் என்கின்ற இந்த நூல் என்னுடைய தொடக்கத்திலே உள்ள கல்வி குழந்தைகளை ஒரு நூலாக வரும் என்று எனக்கு தெரியாது. நான் இதை எழுதியது இளம் வாசகர்களுக்கு தமிழ் சிறுகதையினுடைய பாரம்பரியத்தை, அதனுடைய போக்குவரத்தை அறிமுகம் செய்யும் நோக்கத்தோடு தான் நான் இந்த கட்டுரைகளை அதை தொகுக்கும் போது அதிலே ஒரு ஆய்வு தன்மை எல்லாம் வெளிப்படுவதால் கல்லூரிகளிலே போன்ற பல்கலைக்கழகங்களிலே இதை பற்றி பேசுகிறார்கள் என்பது நான் எதிர்பாராத ஒரு பயிற்சி. நான் ஆரம்பத்தில் கவிதைகளை எழுதுவதை முக்கிய காலத்தில் எனக்கு கவிதை வராது என்பதை புரிந்து கொண்டு நான் சிறுகதைக்கு மாற்றுவேன். அப்போது வரை சிறுகதை தான் என்னுடைய எனக்கான கடிதம் உணர்வோடு தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் சிறுகதைகளை தொடர்ந்து எழுதவில்லை. 2 தொகுப்புகள் வெளியிட்டேன். வீலோடு போய் வாழ்க்கை அடிமை என்ற 2 சிறுகதை தொகுப்புகள் வெளியாகின்றன. அந்த 2 தொகுப்புகள் வெளியான பிறகு அலைமொழி இயக்கத்திலே போய் பணியாற்ற சென்றுவிட்டேன். அங்கே ஒரு 5-6 ஆண்டு காலம் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துள்ளேன். அத்தனை கிராமங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். புத்தகங்களையும் சேட்டைகளையும் எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே சென்று எழுத்தறிவும் எண்ணறிவும் கற்றுக் கொடுத்த நோக்கத்தோடு சென்று 5 ஆண்டுகள் எடுத்து திரும்பும் போது கற்றுக் கொண்டுதான் திரும்பினோம். மக்கள் நிறைய கற்றுக் கொடுத்தார்கள். அதுவரையிலே நான் ஒரு எழுத்தாளர் என்ற பெருமிதம், நமக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமிதம், உலகத்தை பற்றி நமக்கு ஒரு பார்வையும் இருந்ததெல்லாம் எளிய உழைப்பாளி மக்களுடைய நடத்திய அந்த 5 ஆண்டு கால உரையாடல்களில் எல்லாமே நோக்கியது. இந்த வாழ்க்கையை, இலக்கியத்தை வேறொரு பார்வைகளை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை உழைக்கின்ற மக்கள் எனக்கு வழங்கினார். அதுக்கு பிறகு தொடர்ந்து என்னால் முன்பு எழுதியதை கூட சிறுகதைகள் எழுத முடியவில்லை.
உழைக்கும் மக்களுக்கான எழுத்து இது என்கிற நோக்கி சிறுகதை என்றால் அது நடுத்தர வர்க்கம் எழுதுகிறது, நடுத்தர வர்க்கம் வாசிக்கிறது. அவர் நடுத்தர வர்க்கத்துக்காக நடுத்தர வர்க்கத்தை பற்றி எழுதுவதுதான் சிறுகதை என்ற ஒரு புரிதலை மக்கள் எனக்கு ஏற்படுத்துகிறாங்க. அப்ப உழைக்கும் மக்களுக்கான இலக்கியம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அசையல் எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லாம் நிறைய கேள்விகள் எனக்கு கேட்கிறேன். தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான சிறுகதைகளை நான் வாசிக்கிற போது எனக்கு தோன்றிய சில உணர்வுகள் அல்லது கருத்தை சிலவர்கள் மட்டும் நான் ஓசியை வாசிக்கிறேன். அது அந்த அறிவு இயக்கத்தினுடைய அது ஏற்படுத்திய தாக்கத்தின் தொடர்ச்சியாக கதைகளை கூட வாசித்த போது 1920களிலே தமிழ் சிறுகதை பிறக்கிறது. ஏற்கனவே தமிழ் சிறுகதை குறித்த ஆய்வுகள் சில வந்துவிட்டன. தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்று செல்லப்பா அவர்களுடைய ஆரம்பித்திருந்தது. சிட்டி சிவபாசுந்தரம் தமிழ் சிறுகதைகளுடைய வரலாறு இருக்கிறது. பேராசிரியர் கா. சிவத்தம்பி அவர்களுடைய தமிழில் சிறுகதையில் தோற்றம் வளர்ச்சி இது போக என்ஆர்.ராசனுடைய சிறுகதை ஆய்வு இருக்கிறது. சத்யநாதன் தமிழ் சிறுகதை ஒரு நூலை எடுத்திருக்கிறார். இதெல்லாம் அப்படியே சிவத்தம்பியுடைய தரம் ஒரு முழுமையான பாதையை கொடுத்த முயற்சி எடுக்கிறது. 60கள் வரையிலே அவர் ஆய்வு செய்து அது கிட்ட எழுதியிருக்கிறார். அப்போது இந்த புத்தகத்துக்காக இந்த கட்டுரைகளுக்காக நான் எல்லா கதைகளையும் வாசித்தோம். 20களிலே முதல் அலை தமிழ் சிறுகதை முதல் அலை ஒன்று எடுப்பது பார்க்கும். மாதவியா, பாரதி, கலைஞர் வினோத சுப்பிரமணிய ஐயா ஆகிய இந்த 3 பேரும் தான் தமிழின் முதல் சிறுகதை அலையை தோற்றுவித்தவர்கள். பிராமண சமூகத்திலே பிறந்தவர்கள். பிராமண சமூகத்திற்குரிய பிற்போக்கான சிந்தனைகளை கடுமையாக விமர்சித்தவர்கள். அப்போ முக்கியமான விஷயம் இருக்கலாம். நாம் சொந்த சாதிக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று இன்று கட்டாயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 1920களிலே மாதவையாவை போல பார்ப்பன சமூகத்தை விமர்சித்த இருந்தால் 100 பார்ப்பதற்கு கடுமையாக எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பாரதியை விடவும் பாரதிக்கு பாடப்பாடை ஐயன்ற காலமும் போச்சு, பாரதியை குறை என்ற காலமும் போச்சு இருக்கணும். இரண்டு தேசியத்தை சொன்னால் பாரதி ஒரு சிறுகதைகளிலேயும் பார்ப்பன சமூகத்துக்கு எதிராக அவனுடைய போராட்டங்களை கடுமையாக விமர்சித்து வந்தான் பாரதி. ஒரு சிறுகதை அதில் ஒரு சிப்பாய் பெருவை நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப எதிர்த்தாப்புல ஒரு பிராமண சிறுவன் அழுதுட்டே வருவான். சிப்பாய் எல்லாம் அழுகிறேன் கேட்பார். நகையை உடனே குளிச்சு அதான் அழுகிறேன் ஒன்றும் கவலைப்படாத அப்பா வந்து குளிச்சு தரிசிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவோம். அந்த சிறுவத்துக்கு அப்பா கோயில் அவருக்கு ரப்பம் தெரியும், மக்கள் அவனுக்கு தெரியும், வேற உங்களுக்கு எவ்வளவு தெரியாது தெரியும். ஒரு எவ்வளவு தெரியாது சித்தங்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம வாங்கிக்கலாம். பட் வார்த்தை அந்த வேலையிலே அது கொடுத்து ஒரு அளவு தெரியாது. அது பெருசா போய் தர்ப்பணம் பண்ணி அரசியல் அதே வேலையெல்லாம் அது தெரியாது. இப்படியெல்லாம் அவருடைய கதைகள் ரொம்ப கூர்மையான தாக்குதல்களை சொந்த சாதிக்கு கொடுக்கிறார். நம்ம பார்க்கணும். மாணவியாவது பாரதியை விடவும் அட்வான்ஸா இருக்கு. இன்றைய நம்முடைய புரிதலிருந்து கூடாது என்பது கருத்து. ஆனால் பாரதியிடம் என்ன ஒரு கருத்து அவருடைய சந்திரியை கதை ஆவணங்களில் நமக்கு வெளிப்படுத்துது. ஏன் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ஏன் அப்படின்னா அவங்க மாமிசம் சாப்பிடுறாங்க, கோமாமிசம் சாப்பிடுறாங்க, அதையெல்லாம் விட்டுட்டாங்கன்னா எல்லாரும் ஒண்ணு ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பாரதிக்கு அதையாவது கூட அப்படி ஒரு கருத்து இருக்கு. ஆனாலும் அவர் அந்த காலத்தில் 1920களில் இருந்த ஒரு புரிதல் அந்த இருந்த மற்றவர்கள்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்க, இவங்க எப்படி யோசிச்சாங்க நம்ம காலத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எனக்கு அள்ளிய ஒரு பார்வை. நாவலை எப்படி பார்க்கவும் என்று கைலாசபதி நாவல் இலக்கியம் என்ற ஒரு புத்தகத்திலே வந்து எழுதியிருக்கிறார். சிவத்தம்பியுடைய தமிழ் சிறுகதையில் தோற்றம் தொடர்ச்சி ஒரு பார்வையை கொடுக்கிறார். நான் அவர்களை பின்பற்றி இலக்கியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். சிவத்தம்பியும் கைலாசபதியும் ஜீவாவும் இவர்களுடைய
எடுத்துக்காக இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை சமூகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒன்றை நான் வைத்துக் கொண்டோம். இந்த முதல் அலையிலேயே திருநதை தொடங்கும் போதே அன்றைய சமூகத்திற்கு எதிரான கடுமையான விமர்சனத்தோடு பிறந்தது. சமூகத்தை தான் நான் பேசுகிறேன். அது உள்முகம் உட்முகமாக அகத்தை பேசுது என்ற ஒரு சிந்தனை பின்னாடிதான் காணாசு சிந்தனை என்று பொதுவாக நம்ம வேலை செய்தி அந்த சிந்தனை பள்ளியை இந்த அன்றாட பிரச்சனை எல்லாம் கதைக்குள்ளே வரக்கூடாது. அவர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பின்னாடி அது பேசுகிறார். ஆனால் விடுதலையை தோற்றுவித்த இந்த 3 பேரும் அன்றைய சமூகத்தினுடைய அந்த சாதிய எதிராகத்தான் பேசுகிறார். அதற்கு அடுத்த 2வது அலை சொன்னால் சிந்தனையில புதுமைப்பித்தன், ராஜகோபாலன், மௌனி 2வது அலையினுடைய பிரதானமாக சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை புதுமைப்பித்தனை போல சமகால சமூகத்தை எழுதியதற்கு பார்க்க முடியாது. இன்றைக்கு முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய இடதுசாரிகள், திராவிட இயக்க எழுத்தாளர்கள் இவர்களெல்லாம் சமூக பிரச்சனை எழுத போகுது. இவர்கள் எந்த அலைகளும் இல்லாமல் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று இந்த காணாசு சுப்பிரமணிய பள்ளியை சேர்ந்தவர்கள் எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் புது பித்தனை பட்டியலில் சேர்க்கவில்லை. அமைப்பு சார்ந்த எழுத்தாளர்களுக்கான அவர்கள் பிரச்சாரம் செய்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அது புது பித்தனை போல சமூக அரசியல் பிரச்சனையை பேசியிருப்பதை பார்க்க முடியாது. அவருடைய தியாக பொந்தி என்ற ஒரு சிறுவர் இருக்கிறார். சிறுவரை அதிலே அவர் அன்றைய 1930களிலே உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார பெருமந்தம் வந்தது. இப்போ நம்ம குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் பேச முடியாது. இதே போல 30களில் அது கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்வாங்க. உலகம் முழுவதும் முதலாளித்துவ அரசுகளுக்கு ஒரு நெருக்கடியை முதலாளித்துவ நெருக்கடிகளை காட்டியிருக்கும். அதைத்தான் உலக பொருளாதார பெருமந்தம் என்று சொல்வார். இது ஒரு எக்கனாமிக் காரணம், ஒரு பொலிட்டிக்கல் காரணம். புதுப்பித்து கதையை எழுதுறாரு. உலக பொருளாதார பெருமந்தம் என்ற நீட்டி புலப்பெயர்களே அது திருநெல்வேலியில் ராமசாமி பக்தர் வீட்டுக்கு எப்படி சேர்ந்தது என்று எழுதுறாரு. இந்த வரியை நான் எழுத சொல்லுவாங்க. இதெல்லாம் முற்போக்கு எழுத்தாளர்கள் சொல்லிட்டு அமைப்புகள் வேலை செய்வாங்க. நேரடியாக அரசியல் எழுதுவாங்க, பிரச்சாரம் பண்ண புதுப்பித்தனம் சொல்லி பார்ப்போம். சொல்ல முடியல. புதுப்பித்தான் சிறுகதையினுடைய துவக்க புள்ளி. பாரதி வாவி செய்யர் மாதவியாவை முதல் அலை என்று சொன்னாலும் பெரும்பாலான எழுத்தாளர்கள் சிறுகதை புதிய நந்தான் என்ற ஒரு கதை இருக்கு. புதுப்பித்தனுடைய கதை அது அன்றைக்கு தேர்தல் பொலிட்டிக்கலான ஒரு கதை. கதை நடக்கிற படமே ஆதனூர் என்கின்ற கிராமம். ஆதனூர் கிராமம் என்ன நாடு கிராமம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கிராமம் சிதம்பரம் கோயிலே கோயில் நுழைந்து போது கொடுக்கப்பட்டவன் அந்த அவனுடைய கிராமம். அந்த எதிர்த்து சாப்பிடாடி பல ஊழிக்காலம் ஆன பிறகு அந்த ஊர்ல இருக்கிற கதையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அந்த ஊர்ல ஒரு ஐயர் சார் அவருடைய பொண்ணை அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய திறப்பண்ணை என்று ஒரு பறையர். இவர் பறையரை இவர் அடிச்சு போடுறது. அடிச்ச அடிமை அவருக்கு முகத்தில் அடிச்சு கண்ணு பார்வை கற்பம் கண் பார்வையிலாம் இருப்பார். அங்க பண்டையை இறக்கப்பட்டு பண்டையிலேயே ஒரு குடிசை போட்டு இருந்தது ஒரு ஏற்படுத்துவார். அந்த தர்மனுக்கு ஒரு மகன் ஒரு மகன். மகன் பக்கமா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பிரச்சாரத்துக்கு வராது. எல்லாமே காலத்தில் நடந்த சம்பவமான கிறிஸ்தவம் வேகமாக பதவி கொண்ட காலம். நிறைய மக்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறிக்கொண்ட ஒரு காலம். பாதிரியார் பிரச்சாரம் பண்றது. அவருக்கு பையனை பார்த்துட்டு நல்லா சுதந்திரப்பாக அனுப்பி நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன். கருப்பன் சரிக்கு அனுப்பிட்டு இந்த பையன் போய் பாதிரியாருக்கு படிச்சிருக்கேன். ஐயரோட பையன் சென்னையில போய் சர்வகலாசாலையில போய் அவர் படிச்சுட்டு இருப்பாரு. ஐயர்களுக்கு ஈஸியாக ஒரு காலம் இருந்தார். அவன் அந்த கல்லூரியில் படிச்சுட்டுனா இந்த பையன் போய் பாதிரியார் வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பாதிரியாருக்கு ஒரு பொண்ணு பையன் அந்த வீட்டிலே படிக்கும் போது அந்த பொண்ணு அந்த பையன் ஒரு உடம்பு ஏற்படுவது காலம் ஏற்படுது. ஆனா கிறிஸ்தவத்துக்கு சாங்க கிடையாது. இந்த பாதிரியார் சொல்றாரு போறாங்க. அதை நம்பி இந்த பையன் அந்த பொண்ணை காலையில் ஆனா அது வெளியே தெரிஞ்சோன்னா இந்த பாதிரியார் அவர்களுக்கு சைவப்புள்ளவர்களா இருந்து பாதிரியாரை பார்த்தாங்க. சரிவராக கிறிஸ்தவா பண்ணிடும். அது ஏன் வீட்டை கொண்டு கேட்கலாம். இதனோட தெரியுங்களோ
அப்படியே நம்ம தெருவில் அடையும். இன்னைக்கு பேச வேண்டிய பாலிடிக்ஸ் திருப்பி பேசணும். அப்புறம் அப்படியே சிவன் ஈவேரா பெரியார் ராமசாமியுடைய கட்சிகளும் சேர்ந்துருவான். நான் வந்து ராமசாமி போய் பேர பார்க்கணும். அரசியல் போனாலும் அரசியல் போக ஆரம்பிச்சோம். அவர் ஒரு முறை பகுத்தறிவுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். பகுத்தறிவுப்படுத்த செஞ்சுக்கிட்டு ஆதரவு வந்துருவோம். அந்த ஐயப்பட்ட காலேஜ்ல லீவ் கொடுத்துருக்கோம். அப்ப காலேஜ்ல என்ன சுதந்திர போராட்டத்தில் போய் வந்துட்டு இருக்கா, அவன் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துருவோம். காந்தியினுடைய சிஷியனை மாதிரி வந்து காந்தியுடைய வழியில சமூகத்தை போடணும் இந்த மாதிரியான பிரச்சாரம் இருப்பான். ஐயர்கள் பிடிக்காது. சனாதனத்தை எடுக்க வந்தவன் காந்தின்னு அவருக்கு கடைசியான ஆத்திரம் காந்தி இருக்கு. காந்தியை வந்து சனாதனமாக சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனா அந்த சனாதன வகையான ஐயர் வந்து காந்தி வந்து சனாதனத்துக்கு எதிராக வந்து ஒரு போராடிக்கு ஆம்பு பரட்டாவது எங்கேயாவது வந்து அவங்க சந்திச்சு நாற்பது நம்பர் கேட்கணும் கருவிட்டு இருக்கிற ஐயரா இருக்காரு. இவர் பையன் வந்து காந்தி விஷயம் இவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் பார்த்ததுல ஒரு இரவுல வந்து திடீர்னு கிழக்குள்ள யாரோ போனா கருப்பனுடைய மகள் அந்த நரசிங்கம் சோழருடைய தங்கச்சி அவங்களுக்கு இடையில ஒரு உடம்பு ஏற்படும். வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சாமி அவங்க சொல்லாதீங்க, நீங்க ஐயரே நான் வந்து பழசி இதெல்லாம் நம்ம செட் ஆகிறது இதெல்லாம் இல்ல வா அவங்க அப்பாட்ட கேட்க போய் மாமா நான் அவங்க மக்கள் கடையில இருக்கோம். ஐயோ சாமி இதெல்லாம் யாருக்கு ஆகாது சாமி குத்தமாக சொல்லுவோம். இந்த நரசிங்கம் ஊருக்கு வராது. இப்போ காந்தி வந்து ஊருக்கு வராது, தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்றாரு. அப்போ வந்து இவன் காந்தி அப்படியா அதான் ராணுவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி காந்தியை வந்து ஒரு இறங்கணும்னு ஒரு நியூஸ் பண்ணிருக்கோம். காந்தியை டேட் கொண்டு வருவாரு. ட்ரெயின்ல வந்துட்டு காந்தி அப்பா வந்து மகிழ்ச்சி ஐயருக்கு வரட்டு காந்திய மகனை வச்சுக்கிட்டு காந்திய பெட்ரோல் ரேட் வாங்கினா அதோட அது வந்து காந்திய காந்திய வழியில வந்து ஊரே அப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து அப்போ அந்த கண்டு தெரியாத கருப்பு வந்து ட்ரெயினை நோக்கி போயிட்டு வரும். அதை ஜாப்சிக்கம் பார்க்கறது இந்த ஐயர் நோட்டு பைக்கு பார்க்கணும். 2 பேரும் ஓடி போய் அவர் காரணத்தை போவாங்க. 3 பேர் ட்ரெயின் அடிபட்டுருவாங்க. 3 பேர் அடிபட்டு செஞ்சிருவாங்க. அதை முடியாது. 3 பேருடைய ரத்தமும் ஒன்றாய் கலந்தது. கதையில வருது 3 பேர் ரத்தமும் ஒன்றாய் கலந்தது, ஒன்றாய்த்தான் இருந்தது குறிப்பது. ஒன்றாய் கலந்ததுன்னா சாதாரண வேலை. ஒன்றாய்த்தான் இருந்ததுன்னா அந்த முதலினுடைய பாலிடிக்ஸ் வந்து ஒரு வெளிப்படையான அரசியல் கதையை கதைகளை எழுதுகிறது. நான் மொத்தமாக எல்லா கதையிலும் வாசிக்கும் போது பார்த்தேன். காலமாக சமூக பிரச்சனையை எழுதுவதில் மற்றொரு அப்ப எழுந்தாலே பிரச்சாரம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டியலை எப்படிப்பட்ட கதையில் எழுதியிருக்கிறார். மகா மசானம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். மகா மசானம் தான் தெரியும், பெரிய சொல்லுவாரு. சென்னை நகரத்தை தான் அவர் சொல்லுவார். சென்னை நகரம் என்பது ஒரு பெரிய மகா மசானம். அவருக்காக காதலோட வழியில போயிட்டு இருக்கோம். அந்த பிளாட்பாரத்தில் சாவகாசமாக ஒருவர் சென்று கொண்டிருந்தான். ஊர் வைக்கிறது அவன் சென்று அவன் கண்டுக்காமல் ஊர் வேகமாக போயிட்டு குழந்தை தான் அவன் போய் கண்டுக்கிட்டு அவங்க பேசி கதையில எழுதியிருக்காரு. அவருடைய இன்பக்கேணி என்ற கதை, அந்த கதையை கடைசியை வந்து கொண்டு பாடமா வச்சாங்க. சென்னை கொண்டு சில திரைக்கதைகள் அதுக்கு எதிராக கடைசியில் வந்து கொண்டு கிளம்பினாங்க. நல்ல வேளையாக அறிவிக்கைகள் ரவிக்குமார் நம்மளோட ராஜ்கோதம் போன்றவர்களாம் அந்த கதை முதல் எப்படி எடுத்த பார்வையில புரிஞ்சுக்காம நீங்க அதுக்கு எதிராக பேசிக்கிறீங்க. அவங்க ஒரு இலக்கியத்தை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு உருவான காலத்தில் வைத்து அதை பார்க்க வேண்டும். அந்த உருவான காலத்தினுடைய சமூக பொருளாதார பின்புலத்தில் வைத்து இந்த கதையையும் இந்த படைப்பாடையும் பார்க்க வேண்டும். இதுதான் நான் இந்த புத்தகத்தை கொடுக்கவும் நான் கடைப்பிடித்த பார்வை என்பதுதான். அதுல எந்த ஒரு சாய்மனமும் நான் எடுக்காமல் ஒரு அணுப்பயாசிலான ஒரு பார்வையோடு படைப்பாளையினுடைய படைப்புள் இருக்கக்கூடிய இலக்கிய சுவையை முதன்மையாக வைத்து அந்த இலக்கியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பார்வையை அடுத்ததாக வைத்து நான் ஒவ்வொரு படைப்பாளியில் இருந்து இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு கட்டுரைகளை வைத்திருக்கேன். ஒரு இளம் வாசகர் வாசித்தார்னா ஒரு முழுமையான சித்தம் கிடைக்கும் அந்த எழுத்தாளர்கள். அதற்காக நான் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தேடி எல்லா எழுத்தாளருக்கும் வாழ்க்கை வரலாறு இருக்காது.
அதே வேளையாக சாகித்ய அகாடமி இலக்கிய சிற்பிகள் வரிசை என்று போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஒரு 100 பேர் தமிழ் எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை வந்தாங்க. அது ஒரு பெரிய உதவியா எழுதுவது. சில எழுத்தாளர்களுக்கு உதாரணமா கல்கியினுடைய வாழ்க்கை வந்தாருன்னா அது பொன்னியின் செல்வர்னு ஒரு பெரிய வாழ்க்கை ஒரு சுல்தானத்துல எழுதியாரு. அதுக்கெல்லாம் சரியா பட்டிக்கு கொடுத்து எழுத சொல்லி இருக்காங்க. ஆனா எல்லாம் வந்து ஒரு நண்பராக இருந்த ரங்கநாதன் தான் ஒரு வாழ்க்கை வரலாற்று எழுந்தாங்க. எழுத்தாளர்களே அவருடைய வாழ்க்கை வரலாற்றோடு சேர்த்த முடியாது இலக்கியத்தை பார்க்கணும்னு என்னுடைய ஆமான்கள் நிறைய கட்டுப்பட்டிருக்கணும். ரைட்டரை பார்க்காத அவன் என்ன ஜாதி என்னமாதான் வந்து பாலிடிக்ஸ் என்ன இதெல்லாம் பார்க்க கூடாது. படிப்பை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. எனக்கு அது உடன்பாடு கிடையாது. எல்லாரும் சேர்த்து தான் பார்க்கும்போது ஒரு படைப்பு இருக்கு. ஏன்னா உதாரணம் சொல்றேன், அண்ணன் ஆஞ்சநாதன் இருக்காரு. அவருடைய கதைகள் பொதுவாக அவருடைய கதைகள் பற்றி என்ன அபிப்பிராயம் உருவாக்கப்பட்டிருக்கா, அவர் வந்து ஒரு நாட்டு கதையை எழுதியவர். ரொம்ப சட்டையாக இருக்கும், நகைச்சுவை ஒரு குரூப்பெல்லாம் இருக்கும். பெரும்பாலும் அவருடைய கதைகள் மும்பையும் நாட்டு 2 வட்டாரத்தில் தான் அவர் கதையிலே வந்திருக்கு. அவர் பற்றி என்ன சுத்தம் இருக்கு. ஆனால் ஆழ்ந்த நாடு இப்போது எப்போதுதான் அவர் கதைகளை போல ஆசைப்பட்டு ஒரு கதைப்படாமல் நான் ஒரு இடத்துலையும் வாசிச்சிருக்கேன். 50 கதையை பிடிச்சு கூட ஒரு ப்ரொசஸ் பண்ணி எழுதலாம். அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒற்றுமையாக வாசிக்கும் ஒரு கதை இருக்காருன்னா ஒரு கதையை வாசிச்சாதான் நாம் அவருடைய பார்வையில எங்கேயாவது ஒரு கதையில வந்து அந்த ரைட்ல வந்து நம்ம ரசிக்கிறோம். முக்கியமான கதையை நம்ம விட்டுப்போம், நம்ம ரசிக்கிறோம். முழுசா படிச்சோம்னா தான் நமக்கு ஒரு முழுமையான பாடம். ராஜினாவுக்கு வந்து யாம் கொடுப்பேன் அது வந்து மராட்டிய மாநிலத்தில குத்தாக விவசாய தற்கொலை செய்து கொண்டு சென்றார். மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான விவசாய கொள்கையின் காரணமாக விவசாய கடனாளிகளை தற்கொலை செய்து கொண்டார். 1400 இந்த பின்புலத்தை வைத்து தமிழில் ஒரு சில ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கு. யார் முக்கியங்கிற குழந்தைங்க எல்லா கதையும் வாசிக்காம விட்டுருந்தா நான் இந்த கதையை விட்டுருப்பேன். இந்த கதை வந்து அவருடைய இலக்கிய படைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய மரியாதையான எடுக்கும். அந்த கதையை இன்னும் நுட்பமாக வாசித்தால் உதாரணத்துக்கு ஒரு கதை ஒரு கோபுரருடைய முதல் கதையிலே நாட்டில் இருக்க ஒரு கிராமத்துல இருந்து 4 கோயிலுக்கு ஒரு மீட்டிங்காக பட்டையார் கிளம்புறாரு. அந்த பட்டையார் கிளம்புறாரு. பட்டையாரை கூட்டிட்டு போறது ஒரு வண்டி இருக்கு, மாட்டு வண்டி. மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய மானசாமி அவன் கிளம்புறான். 2 பேரும் ஒரே ஜாதிக்காக ஒரு வசதியான பட்டையாரு அவர் வந்து பட்டையார் வண்டி வேலை செய்ய முடியாது. காலையில 2 பேரும் கிளம்புற காட்சியை ஒரு பக்கம் எழுதாரு, அது ஒரு பக்கம் எழுதாரு. அது எக்ஸ்ட்ரா போஸ்ட் உட்காந்து ஷாப் சினிமாவில் இருப்பாங்க. அது மாதிரி அந்த பட்டையார் கிளம்புறாரு. குடிச்சு வந்து சிவகுமார பட்டை அடிச்சு இல்லையா பழைய சிவனாய் அது வீட்டம்மா வந்து பூ போன்ற இட்லிகளை அழுத்து அந்த தட்டில் வச்சு அந்த மலையை கலை போட்டு வாய் மேல தட்டு வச்சு சுட சுட இட்லி அப்படியே எடுத்து வைப்பாங்க. சட்னி வச்சிருப்பாங்க. இது ஒரு காட்சி முதல். 2ஆம் பக்கத்துல வண்டி ஓட்டி அவரை கூட்டிட்டு போறாங்க. அதே இடத்துக்கு தான் போன ஆகணும். அந்த வண்டி ஓட்டி வீட்டுல அவன் போய் வாய்க்கால போய் குடிச்சிட்டு வரான். அங்க முடிச்சு வேட்டி அப்படியே காய வச்சு துண்டு அப்படியே வரான். வந்து வீட்டுல காய போட்டு உள்ள வரான். மனைவி வந்து நம்ம கூட கலாச்சி வச்சிருக்காங்க. பச்சை மிளகாய் கூட வச்சு எவ்வளோ அதுக்கே நம்ம நெஞ்சு குடிப்பாங்க. அப்ப நெஞ்சை குடிச்சுட்டு வந்து வண்டி கேட்கலாம், ஒரு இட்லி சாப்பிட்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏழை பணக்காரன் என்கின்ற வேதத்தை மிக இயல்பாக ரசிக்கும் விதமான ஒரு மொழியில நமக்கு வர்க்க பேதத்தை நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு கதைகளாக ஒரு 4 கதைகளை சொல்றாங்க. பசியை பற்றி அவ்வளவு நுட்பமான கதைகள் ஆற்றினார். அவரை வந்து நான் வந்து ஒரு எல்லாமே இடதுசாரி தன்மை உள்ள கதைகள் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஒரு கதையில நான் வந்து ஒரு சைவ வேளாளர் குடும்பத்திலே பெரியவர் மகளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் ஒரு சைவ வேளாளர் மைண்டு தான் வீட்டுக்கு கொடுத்தாரு. அங்க போனா அந்த சைவ வேளாளர் மாப்பிள்ளை மனவங்க இருந்தாங்க. அவன் வந்து மாட்டுக்கறி இருக்கிறான்.
அவர் சைவ குடும்பத்துல படித்து வளர்க்கப்பட்ட பொண்ணு, அவர் சுத்த சைவமா. ஆனா அந்த மாப்பிள்ளைக்காரன் மாட்டுக்கறி வேணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப வந்து அவருக்காக மசாலா எல்லாம் அரைச்சு மாட்டுக்கறி அவன் வாங்கிட்டு கொடுப்பான். அதெல்லாம் கழுவி வச்சு சமையல் பண்ணி அவனுக்கு கொடுப்பாங்க. இவன் சொல்ல மாட்டாங்க. அதுல இவரு போய் அந்த அதிர்ச்சியை கதையில அடிச்சுட்டு கதை சொல்றாங்க. அதிர்ச்சிதான் கதை. இந்த கதைகளை கொண்டாடக்கூடாது. மாட்டுக்கறி சாப்பிடுறது தப்பு. அது வந்து நல்லது ஒரு பெருமுறை இருக்கிறேன். ஆனால் அவன் அந்த மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடிய காட்சியை வர்ணிக்கிறார்கள. வர்ணிக்கும் போது ஒரு நாய் வந்து அது 4 நாளை ஓடிக்கிட்டு அப்படிங்கிற அவங்க தெரியும்ல, அப்படிங்கிறதைய ஒளியை கண்டு அந்த காட்சியை வர்ணிக்கிறதுல படிக்கிறவங்க அறுவறுப்பு ஆராய்ச்சி ஒரு பாதி இப்படி இழக்கல, இப்படி கஷ்டம் வந்து ஒரு போக்காக 10 கதை 20 படிச்சு ஒரு அசஸ் பண்ண போனோம்னா மிஸ் பண்ணிடுது. ஆகவே நான் இதை உறுதியாக எத்தனை கதைகளுக்கும் அவங்க இருந்ததுல அப்படி சாதாரண கூட தேடி படிச்சு வாங்கி நான் படிச்சுதான் இப்படி புத்தகம் நான் பார்க்கும்போது 60கள் வரை பாத்தீங்கன்னா முக்கியமான எழுத்தாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பன சமூகத்திற்கு வருவாங்க. அவருக்கு ஒரு அலைகளை தான் இன்று வரை தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் எல்லாரும் பெற்றுள்ளார்களோ எனக்கு ஒரு சந்தேகம். நான் உட்பட சார் சொல்லினா அது இந்த மாதிரியான இந்த மாதிரியான அலைகள் ஒன்றும் இருக்க வேண்டும் என்று யார் செயல்படுவது இந்த 60 வரைக்கும் எழுதிக்கொண்டு நான் லிஸ்டே போட்டுருக்கேன். யாரெல்லாம் சிறுகதை கட்டி போட்டுருக்கேன். பூமராஜகோபாலன், மௌனி, அதுக்கப்புறம் சுந்தராமசாமி, கிருஷ்ணன், சீனாராஜன் எல்லாமே பிராமண சமூகத்தில் பிராமண சமூகத்தை பொறுத்தவர்களுக்கு என்ன அவர்களுடைய வசதி சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கை வந்து சௌரியமா இருக்கு. மௌனி அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லும்போது அவரே சொல்றாரு, நான் டிகிரி திருச்சியில போய் டிகிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இதே மாதிரி பசங்க எல்லாரும் எப்படி இருக்காலும் அதை அப்படி படிச்சு முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போகாம தங்க சும்மா ஆர்டிஸ்ட் உட்கார்ந்து இருந்தேன். எந்த வேலைக்கு போகாம ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வாய்ச்சிருக்கு. அவங்க சும்மா இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பிராமண சமூகங்களுக்கு இருப்பிடம் ஆகிய இந்த இதுக்கான உழைப்புல அவங்க இருக்கிறதே இல்லையா சம்மந்தப்படுவாங்க. கரண்டி பிடிப்பாங்க, வேணாம் பிடிப்பாங்க. அவங்க தான் அவங்க இல்லை. அவங்க சும்மா இருக்கிறதுனால இந்த கலைகள் எல்லாம் நிறைய டைம் பண்ண முடியாது. கிளாசிக்கல் ஆர்ட், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சொல்லப்படுது எல்லாத்தையும் செட் பண்ணது அவங்கதான். ஸோ அவங்க பரதநாட்டியத்தினுடைய கிளாசிக்கல் டான்ஸ் அது எப்படி இருக்கணும்னு அவங்க செட் பண்ண நாட்டிய சாஸ்திரம் தான் இன்னைக்கு இருக்கு. இங்க வந்து வித்யா பிள்ளை சொல்லி ஒரு டான்ஸ் இருக்காங்க, பரதநாட்டிய டான்ஸ். அதாவது வாய்ப்பு நீங்க அவங்களுக்கு ஒரு டான்ஸ் சொல்லணும். பரதநாட்டியம் என்பது தேவதாசி முறையில் தேவதாசிகளாக பிறந்தவர்கள் சதுரம் இந்த ஆட்டத்தினுடைய முயற்சிதான். அதுல வந்து இதெல்லாம் சிறுகால ரசம் தூக்கலாக இருக்கும். பரதநாட்டியத்திலே சிறுகாலம் தூக்கலாக இருக்கும். பரதநாட்டியத்துல சிறுகாலத்தை கட் பண்ணிட்டாங்க, சட்டம் போட்டு 1947 பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவ் கொண்டு வராங்க. இப்போ வந்து அந்த பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சிறுகால ரசம் நிற்க கூடாது அப்படின்னு சட்டமே சட்டம் போட்டு வந்து தேவதாசிகள் கொடுத்த பரதநாட்டியத்தை பிராமண சமூகம் பப்ளிகம் செய்து கொடுத்தது ஹிஸ்டரி. அவங்க ஒரு கிளாசிக்கலா அவங்க உருவாக்கி வச்சுட்டு அதுபடிதான் ஆடணும். உருவாக்குனாங்கல்ல, அந்த மாதிரி சிறுகதைக்கு ஒரு கையை உருவாக்கிட்டாங்கன்னு எனக்கு டவுட். அதுதான் ஆழமா ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால எனக்கு டவுட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க உருவாக்கின காய்கறிகள் எல்லா சிறுகதைகளும் ஆட்சிக்கு போகணும். அது அந்த ஈஸ்டரிக்ஸ் அவங்க சொந்தத்து சார் கிடையாது. வெஸ்டர்ன்ல தான் வந்து சிறுகதை சிறுகதை என்பது வெளிநாட்டு சரக்கு. அது தொழில் புரட்சி காலத்திலே உருவான ஒரு வடிவம். அதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ் தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க எந்த சாஸ்திரத்தை அப்படியே பின்பற்ற முடியா, ஆக வெஸ்டர்ன் சாஸ்திரப்படியே தமிழ் சிறுகதை எழுத ஆரம்பிச்சு அதுல எங்களுடைய டேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நாம உழைக்கின்ற மக்களாகியனா நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெடிஷன் என்ன ஒரு ஃபோக் ட்ரெடிஷன் தான் நமக்கு. அறிவொழிக்கின்ற கிடைத்து புதுப்புரிய பாடம் வந்து ஃபோக் ட்ரெடிஷன் இருக்கு, ஃபோக் லிட்ரேச்சர் ஒன்று இருக்கு. எழுதாக்கிழை என்று சொல்றோம் இல்லையா, எழுதாக்கிழை அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நாம அதை பேச ஆய்வு செய்ய வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியமான கிராம்சியன் சொல்லக்கூடிய மார்க்சிய அவர் வந்து சொல்றாரு,
இந்த folk literature ஒரு உழைக்கும் மக்களின் வாழ்க்கை கண்ணோட்டமாக இருக்கிறது. அதுல இருந்து டெவலப் பண்ணி ஒரு கதை சொல்லும் முறையை அதுக்குள்ள சிலருக்கான ஒரு அவைகளை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனா நாமும் ஏற்கனவே சொல்லி வச்ச அந்த தாக்கைக்குள்ள நம்ம போய் ஆரம்பிக்கிறோம், டவுட் எடுக்கிறோம், சாதாரண புத்தகத்தை எழுதி ஏற்படுது. இன்னும் நான் அது விரிவாக ஆய்வு செய்ய வேண்டிய நினைக்கிறேன். நானும் வேறு யாரும் உட்கார்ந்து செய்யணும் செஞ்சு நம்மளை அதுக்கு ரிலீஸ் பண்ண முடியும். உழைக்கின்ற மக்களுடைய எழுத்தை வடிவமைக்கின்ற ஒன்றுக்குள்ள எது இருந்தாலும் கற்கிறாங்க. ரைட்டர்ஸ் சொல்லி தமிழ் சிறையில் அவ்வளவுதான், அது வந்து சந்தேகம் கிடையாது. ஒரு ராஜகோபால் மாதிரி ஒரு ரைட்டர் பார்க்க முடியாது. ஆனா என்ன காவிரி கரைக்கு இந்த பக்கம் கதை எழுதுறாங்க, காவிரி கரைக்கு அந்த பக்கத்துலதான் சாட்டையடியும் சாணி போலும் பண்ணி அடிமைகளே அடிச்சுட்டு இருக்காங்க. மனையாரு காலையில் லேட்டா வந்தா சாட்டை அடிக்கிறாங்க. அதுக்கு எதிராக அந்த சகுடி இயக்கம் போராடுகிறது. போராடி பண்ணையார் பாதுகாப்பு சட்டம் வருது 1952. புத்தக விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் வருகிறது 1952. சகுடி இயக்கம் போராடி கொண்டு வருது. இந்த கொடுமைகள்லாம் கரைக்கு அந்த பக்கம் நடந்தது. இந்த பக்கம் சௌரியமா கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் போயிட்டு சௌரியமா இருக்காங்க. கதைகள்ல போறாங்க. இது மட்டும்தான் இருக்கு. கரைக்கு எந்த பக்கம் பிள்ளை வாழ்க்கைதான் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். அப்படியே மாடியில மாப்பிள்ள மாடியில் இருப்பாரு. புது பொண்ணு கீழே அவருக்கு அதான் காப்பீட்டு புதுசு சட்டத்தை மேல வருவா. இவரு அந்த புதுசு கூட எழுதுவாரு. இப்படி கதையாட்டி இருக்காங்க. இதுதான் அவருடைய ஆண் பெண் உறவு குறித்து மற்றொரு கதையை பாராட்டுவாரு. நீ ஏற்பாடு எடுத்தாலும் அடிவாங்க அவனை பத்தி ஒத்த கதை எழுத வந்த நிறைய எழுத்து அவசியம். வாழ்க்கைக்கு எழுது ஆனால் ஒரு கதை எழுத்து சொல்றது யாரு? பூபாராவை பார்த்த வந்தாரு. அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு. பண்ணை செங்கான் ஒரு கதை எழுதியிருக்காரு. அல்லது கதை செங்கான்னு ஒருத்தாங்க. செங்கான்கிற ஒரு பறையர். அவன் பண்ணை அடிப்பாரு. குத்தகை எடுத்து 5 அடி நடந்து குத்தகை விவசாயம் பண்ணுது. அவர் குத்தகையை ஏமாத்துறான். அதாவது 100% விளைச்சல்ல 100% விளைச்சல் சொன்னார். 70% பண்ணையாருக்கு சொல்லணும். 20% தான் இந்த குத்தகை விவசாயம் நடைமுறை அளிக்கிறது. அதை ஒழுங்கா கூட்டாக ஏமாத்துவாங்க. குத்தகை விவசாயிகளுக்கு ஐயர்களுக்குள்ளேயே ஒரு காரணம் நடந்துருக்காங்க. ஐயர்கள் கூட பிராமின் லேண்ட்லார்ட்ஸ் கூட சென்னைக்கு அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரத்தில் இரு, அந்த அதிகாரம் பக்கத்தில் இரு அப்படிங்கிறது பார்ப்பன சமூகத்தினுடைய குணம் என்று பெரியார் சொல்றார். அதிகாரத்துக்கு சென்னைக்கு போயிட்டாங்க எல்லாரும். இங்க ஜலகுலங்கள்லாம் அப்படியே இருக்கு. பண்ணை அடிமையா வேலை பார்த்து இருந்தோன்னே குத்தகை விவசாயம் மாதிரிதான். அது வரும்போது வளர்ந்ததுல 20% கொடுத்துருவாங்க, 70% கொடுத்துருவாங்க. அதை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இந்த பண்ணை செங்கான ஆளை மாத்தணும்னு நினைச்சிட்டு வருவாரு. சென்னை எடுத்து வருவாரு கிடையாது. அதுக்கான ஆளை பார்த்துட்டு சீட்டு எழுதிட்டு இருப்பாரு. அப்போ படை செங்கான கேட்கலாம், சாமி நீங்க என்ன ஆளை மாத்த போறீங்களாவே? கேட்கும் போது இவருக்கு நேர செஞ்சுக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்காரு. அப்படி இல்லை ஆசை மட்டும் இருக்கு. அப்படி மட்டும் நினைச்சதாங்க. இந்த அப்பா எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த மண்ணில நாங்க உடைச்சிருக்கோம். காட்டு லட்சுமி வேர்வை லட்சுமி மேல விழுந்தா தான் அது பொண்ணா விளையும். வேற யாருக்காவது மாத்தி கொடுத்து நினைச்சீங்க நான் சும்மா விட மாட்டேன்னு வச்சுட்டு போயிடுவான். அப்படிலாம் இல்லப்பா, அப்படியே இல்லப்பா சொல்லி அவருக்கு சரக்கு பண்ணைச்செங்கான பேசுகின்ற வசனங்கள் தான் கூப்பாரா பண்ணைச்செங்கானாவே மாறித்தான் இருப்பாரு. ஒரு கதைதான் போன ரைட்டர்ஸ் அத்தனை பேருடைய கதைகள் இருக்கும். நடித்திருக்கக்கூடிய கதையா இருக்கிறது. அதை நம்ம கொண்டாடணும். ஒட்டுமொத்த பார்த்து போன எல்லாருமே ஐயர் கதை தான் எழுதுறாங்கன்னு நம்ம வெளியெடுக்கக்கூடாது. இப்படியே கதை எழுதியிருக்காரு. பையன் கதை பண்ணைச்செங்கதை கூப்பாராவுடைய முக்கியமான கதைகள். இதே நேரத்துல கூப்பாராவுடைய சிஷ்யன் நாடு இருந்தவர் கரிசாமி. கரிசாமிங்கிற பார்த்து கதையா இருந்தாரு. அவருடைய குச்சி கரிசாமி. அதுக்குள்ளே ஒரு பாட்டு சொல்லி தாசன் வைக்கலாம்ல, கூப்பாரா தாசன் வந்துருக்கலாம்ல, பாரத் தாசன். அந்த மாதிரி அவங்க ட்ரெண்ட்ல எப்படி நம்ம மாட்டிடுவோம் வேற மட்டும் வைக்கணும்னே வச்சு கரிசாமி வைக்கிறாரு. அவரு ஒரு கதை இருக்காரு. அவருடைய கதையும் கூப்பாரா மாதிரியே அற்புதமான கதைகள் இருக்கு கரிசாமி. அவர் அந்த வாழ்ந்த காலத்துல நக்சலைட்டுகளுடைய ஊர்வலத்துல எல்லாம் செகுரி பிடிச்சு ஊர்வலம் போயிருக்காரு. ஆனா அவர்களும் கதையில ஒரு கதையில மாட்டாங்க. நல்ல சகனம் தானா படிச்சு பாருங்க.
நல்லா சொல்லணும் பண்ணாங்க. இந்த கதையில ஒரு ஒரு இளைஞன் வந்து ஒரு பெரியவரை வந்து டிஸ்கஸ் பண்றதுதான் கதை. அவன் என்ன கேட்கறாங்கன்னா, நாட்டுல எல்லாரும் வந்து நீங்க என்ன பண்ணிக்க வைக்கணும்னு கேட்கறாங்க. அவர் பெரியவர் பேசுறாரு, கையெழுத்து அவர் பேசுறாரு. நாங்கெல்லாம் என்ன அடிமை மாதிரியா இருக்கணும். அவங்க பத்தி தான் அவங்களை பார்த்துக்கிட்டோம். சாட்டை சாமி போல மாட்டி இருக்கிறோம். பெத்த பிள்ளை மாதிரி பார்க்கணும்னு சொல்றாரு. அதுவே போய் அப்புறம் என்ன சொல்றாரு, அங்க வந்து நாட்டுக்கு எதிர்ப்பு செய்யலையா, எவ்வளவோ அறியாத கொடைகளை இந்த சமூகம் நாட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன மதிப்பு இல்லையா? அப்புறம் 75 இருந்தது 60 40 மாத்தினாங்க. அதையும் நாங்க தாங்கிட்டு தான் சமூகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். 75 25 60 40 75 25 குத்தகை பழைய நடைமுறை. 75 பண்ணையாருக்கு 25 உழைச்சவங்க செங்கோல் இயக்கம் போராடி பண்ணையா குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் பண்ணுவாங்க. குட்டிட்டு அந்த குட்டிட்டு சட்டத்தை தான் சொல்றாரு. 60 40 சட்டம் 60 வருஷத்துக்கு போது பண்ணையா 75% கொடுக்கலாம் சட்டம். 40% வந்து எடுத்துக்கலாம். அதை ஏற்றுக்க முடியாம ஒரு எதிர்ப்பு அந்த கதையை எழுதுறாரு. பக்கா பாலிடிக்ஸ் இருக்கு. அவங்க எழுதுனாங்கன்னா அது வந்து கதையாது. நாங்க எழுதணும்னா அது பிரச்சாரம் ஆகிடும். இது இந்த ஹிஸ்டரி வந்து தமிழ் சிறுகதை தொடர்ந்து இருப்பது நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். கிருஷ்ணன் நம்பி என்று ஒரு அற்புதமான படைப்படையாக ஐயர்தான். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் பூதப்பாண்டியை பிறந்தவர் ஜீவாவுடைய ஒரு பூதப்பாண்டியை காணாசு வந்து அப்பப்போ பட்டியல் கொண்டிருக்கேன். வாய்ப்பு இல்லை. அவர் அப்பப்போ ஒரு பட்டியல் வெளியிடுவதா தனியாகிற பத்திரிகையில் வெளியிடுவாங்க. சிறந்த நாவலாசிரியர், சிறந்த சிறுகதை ஆசிரியர் 10 பேர் 2 பேரை பார்த்து போடுவாங்க. அந்த பட்டியலில் எப்போதுமே கிருஷ்ணன் பேர் இருக்காது. அற்புதமான ஒரு படைப்படை மேஜிக்கல் ரியலிசம். பேசுற கதையை அன்னைக்கு எழுதினவர் தங்க ஒரு சாஸ்திரி. அங்க ஒரு ஒரு அதாவது சென்னைக்கு வந்து கன்னியாகுமரி சென்னைக்கு வந்து விட கிடைக்காது. ஒரு மணி பார்த்தா அது வாடகை கட்ட முடியாது. அதை விட சின்ன வீடு பார்ப்போம். அதை விட அவுட்டர்ல போய் ஒரு சின்ன வீடு பார்ப்போம். அதுவும் வாடகை அதிகமாக வெளியே போயிட்டே இருப்பான். கடைசியில் தெருவில் ஒரு குளத்துல 2 பெரிய போலீஸ் காப்பு போடுவாங்கல்ல, அந்த போஸ்ட் இந்த போஸ்ட் பக்கம் போய் என்ன போஸ்ட் எழுதி பார்ப்பான். உள்ள ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அந்த போஸ்ட்குள்ள ஒரு ஃபேமிலி சோறு பண்ணிருப்பான். போய் என்ன எட்டி பார்க்கறது, ஃபேமிலி கூட எட்டி பார்க்கற பக்கம் தெரியுமா சொல்லுவான். ஆமா நான் கொஞ்ச மாதிரி தான் அப்படி அங்க வீடு பார்த்து அது கட்டுப்படியாக சின்ன விட சரி நாங்க 3 அப்படி ஒட்டி பார்த்துருந்தோம். பார்த்துருந்தோம். அப்புறம் அது பாட்டு அதே பேருச்சு. அதை விட சொல்லி விட்டு போனோம். ஒரு ஆள் போட்டனால 2 பேர் இருக்கும். அப்படி வீட்டுல இருக்கிறனால இருக்கும். அப்புறம் இந்த 3 அன்னைக்கு குறுக்கி படுத்துட்டு இருந்தோம். அப்படியே குறுக்கி ரொம்ப உடம்பு சென்ஸ் ஆயிடுச்சு. சரி இந்த பூட்ஸ்லயே வாழ்ந்து சொல்லி பூட்ஸ்லயே வாழ்ந்துட்டு சொல்லுவோம். ஒரு ஸ்டோரி அவர்தான் கிருஷ்ணன் சோழ வீழ்ச்சி படைப்பாடி. அவர் காணாசு வந்து தன்னுடைய ஒரு பேட்டில் சொன்னாரு, நான் போடுகின்ற பட்டியலில் கிருஷ்ணனுடைய பெயர் இருப்பது தெரியும். அதை பற்றி அவருக்கும் வருத்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர் நல்ல கதைதான் எழுதுகிறார். இன்னும் உயர்ந்த இடத்துக்கு அவர் போக விடாமல் அவரை தடுப்பது அவர் மூளைகள் இருக்கும் முற்போக்கு இருக்குதான். முற்போக்கு இருக்கு. நாங்க முற்போக்கு எடுத்தால் சட்டம் வச்சு எழுத 50 வருஷமா நாங்க எப்படி காணாசு கொண்டாட முடியும்? அவங்க கேட்கறாங்க, கிருஷ்ணனுக்கு காணாசு இல்லையான்னு கேட்கறாங்க. அவர் எங்களை எதிரியாவே பார்த்துருக்காரு. முற்போக்கை எடுத்து சொல்ற ஒரு ஆள் இருந்து எப்படி ஒரு சரி நியாயமான ஆளா இருக்கு. தஞ்சாவூர்ல வந்து சாட்டைகளுக்கு எதிராக விவசாயிகள் போராடி போது பண்ணையாருக்கு ஆதரவாக துப்பாக்கியாளர் சுட சொல்லி உத்தரவு போட்ட ஒரு போலீஸ்க்கு ராஜாஜி முதலமைச்சர். அவர் ஆட்சியில தான் நிறைய அடக்குமுறை இருக்கு. தொல்குடியை போராட இருக்கு. ஆனா அவருக்கு நான் எழுதுறேன் ராஜாஜி கதையை பத்தி பார்த்தா கண்ணீர் விட்டுறோம். அவரை பத்தி உரிமையா நான் இது வயசு அதை பார்க்கல. ராஜாஜி அவருடைய கதையை இல்லை. முக்கியமான சில சமூக உணவுகளை பட முடிகிறது. ஒரு வகைசார் காவியம் அற்புதமாக செஞ்சது. அந்த கட்டுரைகள் ஒரு காப்பித்தூள் கடை ஃபேமஸா அந்த காப்பித்தூள் கடை காப்பி மாதிரி
ரசமான காப்பி குடியே அந்த ஊரே கிடையாது, நகரத்திலே கிடையாது. மக்கள் வரிசையிலிருந்து வாங்குவாங்க காப்பி குடிக்கிறது. எப்படி இந்த கடை இந்த காப்பி போட்டு இவ்வளவு கூடிய ஒரு பிளேவர் வருதுன்னு பக்கத்துல உள்ள காப்பி கடை தான் கூட்டம் கிடையாது. அவங்க 100 மட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு உளவாளி உள்ள கடைக்குள்ள அனுப்பி அரசியல் கண்டுபிடிக்கிறதுலாம் பார்ப்பான். பார்த்தா அந்த காப்பி தூள் இருக்கிற பையன் அவன் வீட்டுல இருந்து ஏதோ ஒரு சின்ன பொட்டுல காரணம் படிச்சு கொண்டு வராங்க, அதை போட்டு திரிக்கிறான். அதுதான் ஏதோ ஒரு சுவிட்ச் சொல்லிங்கன்னா அந்த உளவாளி அது என்ன படத்துக்கு அதுக்குள்ள காப்பி கடைகள் கூட்டினாங்க. மக்கள் பூரா அந்த சபைசன் காப்பி தான் எல்லாரும் போறாங்க. கடைசியா அவங்க அம்மா போட்ட மூக்கு பொடி தாழ படிச்சு கொண்டாங்க. அந்த காப்பிக்கு உள்ள மூக்கு பொடி அது வேற ஒரு பிளேவர் வந்து அதுதான் மூக்கு பொடிதான் மூக்குப்பொடிதான் ஒரு முறை செய்தி படைவது. இந்த கடை காப்பி பொடியா வச்சிருந்தாங்க அந்த மக்கள் சரி மூக்கு பொடியா வச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி வேற கடைக்கு போயிடுவாங்க. இந்த கடை சோசியல் சைக்காலஜி எப்படி உருவாகுது, எப்படி அது மாறுது அப்படிங்கிறத நுட்பமான ஒரு கலாபூர்வமா ஈஸ்தட்டிக்ஸோட பாட்டாடி சொல்லிட்டார். அவரை பத்தி நான் எழுதியிருக்கேன். அவருடைய குறைகள் படைமுட்டி கண்ணாங்கிற பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல். நம்ம சுப்ரஸ்ரீ பாடியது, ராஜாஜி எழுதிய பாட்டு. குறைகளுக்குள்ளே படைமுட்டி கண்ணா அந்த பாட்டை எழுதுறது கஷ்டம் வந்து முக்கியமானது. அவர் கலைஞர் இறந்துறாங்க, மகன் இறந்துறாங்க. இப்படிப்பட்ட இழப்போடு சந்திச்ச போது எழுத பாட்டு. அப்ப வந்து எப்படி உங்களுக்கு கடவுளோட பாடாது அப்படிங்கிறது அந்த கட்டளை அந்த பாடல்கள் தான் எனக்கு முடிச்சு. நமக்கு வந்து பயசு இல்லை, அவிகளுக்கு பயசு இருக்கு இருக்குன்னு சொல்லி காலமாக சொல்லிட்டாங்க. ஆங்கிலாவே வந்து ஒரு பேட்டியில் சொல்றாரு, தமிழ் செல்வன் வேளாண் பொருட்சாலை போன்றவர்கள்லாம் கட்சி பிரச்சாரத்தை நிறைய கொண்டிருக்கிறார். நான் எங்களுக்கு எழுதுறேன், ஆனாச்சு நீங்க நல்ல சீக்கிரவே நீங்க கதையை படிக்காமலே இருக்கீங்க. என்னுடைய கதைகள் 35 தான் இருக்கு. ஒரு கதையில கூட பிரச்சாரமா ஒரு கட்சிகள் காணாமல் எழுதுவது கிடையாது. நீங்க எப்படி அதை பற்றி எழுதலான்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க படிச்சுட்டு அவங்க போன் பண்ணாரு, தம்பி நான் அப்படி நினைக்கிறதுக்கு கூட்டத்துல இருக்கும்போது தேவானந்தி எடுத்து விட்டான் படிச்சு சொல்லுங்க சொல்லணும். படிக்காமலே அமைப்பு வச்சு சமூகத்தினோடு களப்பணியாற்றி கொண்டு எழுதுகிறவர்களெல்லாம் இளைஞருக்கு வாய்க்கலாக ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு முன்கூட்டிகளோடு எங்களுடைய கதைகளெல்லாம் வாசிக்காமலே நாட்டாமல் எழுதி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் எழுதி கொண்டே இருக்கிறோம். எங்களை பற்றி இல்லை, கூட்டத்தால் மட்டும் என்ன கதை இல்லை. திராவிட இயக்கத்தை சேர்ந்து இருந்தாலும் இதே புறக்கணிப்புதான். அண்ணாவை எடுத்தாலும் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணாவுடைய செவ்வாடை அற்பமான செல்கிறது. கருப்பணசாமி யோசிக்கிறா இருந்தது அப்படியே அந்த கதை அப்படியே விட்டாங்கன்னா ஜெயமோகனுடைய மாணவன் மற்றும் கருப்பணசாமி யோசிக்கிற கதையுடைய அதே பேட்டர்ன் தான் ஜெயமோகனுடைய மாணவன் மற்றும். நீங்க எல்லா கதையும் படிச்சீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கறது ஈஸியா இருக்கும். சொல்வதற்கான ஆதாரங்கள் கிடையாது. அழகியோடு எழுதுகிறேன்னு சொல்லுவாங்க. அழகி என்பது அவர்கள் உருவாக்கிய வார்த்தை. அதை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ண வேண்டும்? பாமா வந்தாங்க, கருத்து நாவலோடு வந்தாங்க. தலித் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சரளமாக பயன்படுத்தி அவங்க தலையாடுறாங்க. ஒரு இலக்கியம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் என்ன பேச வளர்த்துன்னு எழுதணும். ஈரா வந்து தொங்கி வச்சார். பேச்சு மொழிக்கு ஒரு பெரிய நவீன இலக்கியங்களை கொண்டு வந்து ஒரு கீழாடுதானே. நான் ஒரு அவருக்கு மட்டும் 60 பக்கம் இருக்குன்னு நண்பர்கள் பார்த்து சொன்னாங்க. எனக்கே அதை தெரியாது. ஏன் அவருக்கு மட்டும் 60 பக்கம் எழுதுன்னு இப்போதைக்கு யோசிச்சு தெரியாது. நான் எழுதிட்டே போனா பக்கத்தாலும் பார்க்கலாம். தூக்கு பார்க்கும்போது அவருக்கு 60 பக்கம் இருக்கு. அவர் வந்து நாட்டுப்புற நாட்டாளும் வழக்காட்டு சொற்களை மிக அதிகமாக பயன்படுத்தி அதுதான் உண்மையான மொழி. இந்த இலக்கண மொழி என்பது ஓட்டல் சாம்பார் சொல்றாரு. அவர் வந்து பஞ்சாயத்தோடு ஒரு பெரிய நீண்ட நேர்காணல் மொழியை மொழியை பயன்படுத்த இப்படி வட்டார பேச்சு வழக்கு மொழி என்பது எவ்வளவு முக்கியமாக உள்ளது. இலக்கண சுத்தமான மொழி என்பது ஹோட்டலுக்கு வரவங்க பல டைப்பான ஆட்கள் வருவாங்கல்ல. சாம்பார் எல்லா வீட்லையும் ஒரே மாதிரி ஒரே டேஸ்ட் இருக்காது இல்லை. வீட்டுக்கு ஒரு சாம்பார் டேஸ்ட் இருக்கும். ஹோட்டல்ல இருக்கிறவங்க இந்த எல்லா டேஸ்ட்டுக்கும் பொறுக்கிற மாதிரி ஒரு சாம்பார் வைக்கிறது. அதுதான் இலக்கண சுத்தமான மொழியை அதுதான் ஹோட்டல் சாம்பார் மொழி.
நான் அப்ப தீரா வந்து ரொம்ப முக்கியமான ஆள் ஆயிருந்தேன். மாமாவே சொன்னாங்க, தீரா தான் எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு பேச்சு சொற்களை பயன்படுத்தலாம் லைசன்ஸ் கொடுத்த ஒரு தீரா தான் சொல்லி மாமா பேட்டிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா தீராவை அதே பாஸ் பண்ணி இருக்கலாமா? தீராக்கு அதே 9 தொகுதிகளாக போகிறாங்க. நான் இப்போ மாட்டேன். தீரா வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. இடசேவை கிராமத்துல அவர் வாழ்ந்தாரு. வசதி இறங்கினா இப்ப பிரபஞ்சத்துல வந்து தாத்தா மக்கள் வாழ்க்கை தாண்டித்தான் போகணும். வெளியே வரதாலும் தாண்டித்தான் வரணும். அவருடைய 150 கதைகள்ல ஒரு கதையில கூட தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றிய கதை ஒவ்வொரு நாட்டமாக அவருடைய சாதியை சார்ந்த மக்களுடைய கதைகளாக இருக்காது. எப்படி இந்த இந்த கிளாஸ் பண்ணும்போதெல்லாம் டெய்லி தாண்டித்தான் போகாத எப்படி ஒரு அவங்க வழிகாட்டுல வேலை செய்யறவங்கலாம் நடத்தப்படும். நான் தேடி தேடி பார்த்தேன். ஒரே ஒரு கதையில கண்ணியமே ஒரு கதை இருக்கு. அது வேற ஒரு நம்பிக்கையான கதை கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த கதையில ஒரே ஒரு இடத்துல நாச்சாரமான கதாநாயகி வழக்கத்துல வேலை பார்த்துட்டு கூலி கொடுத்துட்டு வண்டியில ஏறி போயிட்டு இருக்கா. அவர் முன்னாடி வந்து அந்த வேலை பார்த்து கூலியை வாங்கி கொண்டு போய் தாழ்த்தப்பட்ட பெண்கள் அந்த நடைபாதையில வண்டி பகுதியில கூட்டிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒருத்தர் தள்ளிக்கிட்டு குடிச்சிட்டு நடக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி நடந்துக்கிட்டு அப்படின்னே ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு சந்தோஷம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு காட்சி ஒரு காட்சியில தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதை நாம் இதுல கண்டுபிடிச்சாரு. புத்தகமே இருக்காரு 150 வயதுல இடம் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு. இப்படி கோணத்திலே நாம் எல்லா எழுத்தாளர்களையும் ஒரு மாற்றத்துடைய அவசியம் இருக்கு சார். அப்படின்னு எனக்கு திருத்தியதான் சார் நான் எழுத முடியும் அப்படின்னு அவரை சொல்றாரு. ஒரு பேட்டியில் சொல்றாரு, எனக்கு திருத்தியதான் நான் எழுதுவேன். இந்திராம் பாஸ் சார் ஒரு பேட்டியில் சொன்னாரு, எங்க எழுத்தாளர்கள் விமர்சனம் வந்து நாங்கள் பிறருடைய வாழ்க்கையை தான் எழுதணும்னு சொல்றோம். அது உண்மைதான். எங்களுக்கு அதுக்காக இந்த வாழ்க்கை தெரியாது. சரி, ஓகே, எழுதுல எழுத்தாளர்கள் கூட அப்படி படிச்சு போகலாம். 2000 எழுதக்கூடிய அப்படிலாம் விட முடியாது. நீ எல்லாத்தையும் தான் பார்க்கணும். மண்ணா நடக்கக்கூடிய தேர்தல் ஒடுக்குமுறைகள் இதை பற்றியெல்லாம் நீங்க கற்றுக்காம எனக்கு தெரிஞ்சதான் எழுதணும்னா அப்ப நீ எல்லாரும் அவங்க தெரிஞ்சு வந்து எழுதாங்கன்னா பொதுவான விஷயங்கள் யாரும் எழுதுறது. பொதுவான விஷயம் எழுதுனாலே பிரச்சாரம் சொல்லிட்டு அதையும் எழுதுறாங்க. எழுத மணி எழுதலாம் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு தெரியாது இந்த பார்த்து வந்து அபாயமான பார்வை என்பதை நான் 6000 சிறுகதை வாசித்து வந்து கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள் வந்து இருக்கிறது. இது வாசிக்கும் போது தற்செயலாக இருந்துச்சு. உண்மையிலே நான் வந்து இந்த புத்தகத்தை ஒரு ஆய்வு நினைச்சே இது எழுதுறேன். வந்து நான் பெற்ற பரவசம் எனக்கு நிறைய இருக்கு. இந்த கதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே படிச்சிருந்தா நான் இதை விட இன்னும் நல்ல மனசெல்லாம் வந்திருப்பேன், ஒரு பெட்டர் பர்சனாக வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கு. நுட்பமான சிறுகதைகள் தமிழ்ல வந்திருக்கு. 100 ஆண்டு வரலாறு இருக்கணும். 100 ஆண்டு தாண்டி போயிட்டு உலகத்தில் எந்த மொழியும் ஒப்பிட்டாலும் தமிழ் சிறுகதைகள் எந்த மொழிக்கும் தோன்றுதல் எல்லா மொழிகளையும் கூட சிறந்த சிறுகதைகள் தமிழை படித்திருக்கிறாங்க. நம்மளே நேற்று என்னுடைய சாகித்ய கணக்கு விருது தமிழ் சிறுகதைகளுடைய அத்தனை சிறுகதை எழுத்தாளர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். அவங்க எழுதுதான் நான் எழுதிருக்கேன். எல்லாமே அவங்களுக்கு போகிட்டு எழுதுதான். இது நம்ம எழுதி புத்தகம் போட்டிருக்காங்க. இந்த விதிகளுக்கு உட்பட்டு தானே விருதுகள் உங்களுக்கு. அப்படி சொல்லலாம். தனது வாசிப்பூடாக கல்விகள் பற்றிய பார்வை, படைப்பில் உள்ள அரசியல், அதில் படைப்பாளர்களின் அரசியல் போன்ற பல்வேறு நுட்பமான தகவல்களின் செய்திகளை பற்றிய பகிர்ந்த உரையாளர் அவர்களுக்கு நன்றி. தற்போது கலந்துரையாளர்களிடம் கருத்துக்களுக்கு தெரிவித்துக் கொண்டார்.
அதுல பொதுவாக சிறுகதைக்கு ஒரு பாரமட்டை உருவாக்குனது ஒரு பார்ப்பனை அடங்கியிருக்குன்னு சொல்றீங்க. அது எந்த மாதிரி நரேட்டிவ் ஸ்டைல எடுத்துரைப்பு முறையில சொல்றீங்களா, அல்ல காட்சி அமைப்புல சொல்றீங்களா, எந்த மாதிரியான ப்ரொஜெக்ட்? அதாவது என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுதான் பிரச்சனை. ஒரு படைப்பை பார்த்தீங்கன்னா எதை சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள், யாருக்காக சொல்லுகிறார்கள் 3 கேள்வி நம்ம பார்க்கணும். அதாவது நல்லா சொல்லல, அழகியலோடு சொல்லலைன்னு அவங்க விமர்சனம். இந்த திராவிட இயக்க படைப்புகளுக்கு, இந்த முற்போக்காளர் படைப்புகளுக்கு என்ன டவுட்னா, அவங்களுக்கு எப்படி சொல்றாங்கிறது பிரச்சனை இல்லை. அது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்கிறது அவங்க உடன்பாடுலாம் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை எழுதக்கூடாதுங்கிறதான் அவங்க பிரச்சனையா இருக்காங்க. அதைத்தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். நான் என்ன எழுதணும், எது எழுதுனா இலக்கியம் ஒத்துக்குவீங்க அப்படிங்கிற இடத்துலதான் அந்த அவங்க அழகியல் செட் பண்ணதுல வெறும் அழகியலாக மட்டும் நான் அதை பார்க்கல, உள்ளடக்கத்தை தடுப்பதற்கான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்கல. எங்க ஏரியா நீ இதெல்லாம் நீங்க எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பார்வை. கிருஷ்ண நம்பி வந்து அவர் ஐயர் தான், அவரையே ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலன்னா அவர் கண்டென்ட் என்ன, கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. சுதந்திர தினம்ங்கிற கதை வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச 10வது ஆண்டு அந்த கதை எழுதுறாரு. 57 ஆகஸ்ட் 19 அந்த சுதந்திரத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்து எழுதப்பட்ட கதை. இந்திய சுதந்திரத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்து எழுதப்பட்ட கதை. இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸா கதை எழுதிட்டாருன்றதுனாலதான் அவரை காணாசு ஒத்துக்கலன்னு அமைக்கிறேன். கண்டென்ட் தான் அவங்களுக்கு பிடிச்சது. நான் சொல்றது வந்து அழகியல் இல்லை, பிரச்சாரமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா, இதெல்லாம் தான் எழுதக்கூடியது, இதெல்லாம் எழுதக்கூடாது. எப்படி பரதநாட்டியத்தில் சிறுகாலத்தை கட் பண்ணி சட்டம் போட்டு கொண்டாங்களோ அதே போல நமக்கு மைண்ட்ல அவங்க உருவாக்கின ஈச்சடிக்ஸ் நம்ம மைண்ட்ல உட்காந்துருச்சு. நாம அதை பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணி எல்லா கண்டென்ட்டும் எழுதணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவாங்க. கண்டென்ட் மையமிட்டது அப்படின்னு சொல்லும் போது தொடக்கத்திலே அதெல்லாம் பிரேக் பண்ணி எழுதியிருக்காங்க. பின்னாடி வந்தவங்க இதெல்லாம் வந்து 50களுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் வாராங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இவங்க செட் பண்ணிடுறாங்க, மீண்டும் மீண்டும் சொல்லி பேசி செட் பண்றாங்க. ரசனை சார்ந்த பார்வை இருந்தா போதும் இடத்துக்கு இருக்கிறாங்க. இது இவங்க மட்டும் உருவாக்குறாங்க. இது ரெஸ்ட்ல அமெரிக்காவில் உருவான ஒரு கருத்தியல் தான். இதைத்தான் வந்து கைலாசபதி வந்து பிரேக் பண்ணி எழுதுறாரு. ஆனாசுபின் இலக்கிய கலாச்சி குழுவினர் பற்றி எழுதுறாரு. அவரு கொஞ்சம் கூடுதலா எழுதிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு கைலாசபதியில. அதை தாண்டியும் காணாசோட பங்களிப்பு இருக்கு, நம்ம மறக்கல. காணாசுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் நோபல் பரிசு பெற்ற நாடுகளை மொழிபெயர்த்திருக்காரு. அதெல்லாம் நமக்கு வந்து அவருக்கு மரியாதை இருக்கு. நம்ம அவருடைய கருத்தியல் தான் நம்ம வந்து பூப்பாராவை பத்தி நான் சொல்ல விட்ட விஷயம் என்னன்னா, பூப்பாராவை பற்றி ஒரு அழுத்தமான கருத்து என்ன உருவாக்கப்பட்டது இலக்கிய உலகத்துல, பெண் மனதை இவ்வளவு நுட்பமாக யாரும் எழுதல. ஆண் பெண் உறவு பற்றி நுட்பமாக கதை எழுதியவர் பூப்பாராஜ கோபாலன் தான் சித்திரை இருக்கு. நான் வந்து அவருடைய கதைகள் எல்லா கதையிலும் படிச்சேன். அதுல எனக்கு ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பூப்பார கட்டுரைகள் பூரா படிச்சேன். பூப்பார கட்டுரைகளை எல்லாம் படிக்கும் போது 2 கட்டுரையில வந்து இந்த பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆனா இது வந்து நல்லது இல்லை. இது வந்து ஒரு பெண் மீதான ஈர்ப்பை காலி பண்ணிடுறோம். உலகத்துல வந்து ஆண் பெண்களுக்கு மீதான ஈர்ப்பு அப்ப இலக்கியம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்காரு. இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு கருத்து இல்லையா? ஈர்ப்புன்னா என்ன சொல்றாரு அவரு? பெண் என்றால் அவ வந்து ஒரு பொருள், அவ வந்து ஒரு ஆணை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடிய, ஏற்கனவே பிரிவினையாக இருக்கக்கூடிய ஒரு மேல்சாமஸ்டிக்கான ஒரு அவுட்லுக் தான் அந்த கட்டுரையில் இருக்குது. கதைகளுக்குள்ள அது வெளிப்படையா வராத விஷயம் கட்டுரையில் வெளிப்படும். அதை சேர்த்துதான் நம்ம வந்து அவரை பார்க்கணும்னு நான் சொல்றேன். அப்பதான் நீங்க ரைட்டரை சேர்த்து பாருங்க. அவருடைய பேட்டிகள், அவருடைய கட்டுரைகள், அப்ப அவரு எங்கேயாவது பேசியிருந்தாலும் அந்த உரைகள், இதுக்குள்ளெல்லாம் சேர்த்து அவருடைய எழுத்தையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு கரெக்டான சித்திரம் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் அந்த பகுதி புரிஞ்சுக்கலாம் இருக்கும்.
பிரச்சார வடிவம்னு சொல்றது அல்லது நீங்க எழுதுறதுலாம் கதையா கவிதையான்னு சொல்றது வந்து எதிர்க்கிற அந்த தரப்புலதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதுல இதை பத்தி ஜமாலன் வந்து ஒரு முக்கியமான கட்டுரை வந்து எழுதியிருக்கிறாரு. பிரச்சாரம்னு ஏன் சொல்றாங்க, அது பிரச்சாரமற்ற எழுத்துன்னு ஏன் சொல்றாங்க, அதுக்கு இடையில இருக்கிற அரசியல் ஏன் அந்த அந்த கலைக்கு நம்ம வந்து நேர்மையா இருக்கணுங்கிற ஒரு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அதை எப்படி நம்ம விமர்சனத்துல அந்த கலைக்கு நேர்மையா இருப்பதுன்னு சொல்லும்போது கலைக்குன்னா எந்த கலைக்கு அந்த கலையினுடைய என்பது யார் உருவாக்குறது அந்த இடத்துல கொஸ்டின். நீங்க வந்து நாங்கள் எழுதுறதுல ஒரு பத்திரிகை செய்த மாதிரியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியோ இருந்து அதை நீங்க சிறுகளை ஏற்றுக்கணும்னு நம்ம சொல்றாங்க. குறைந்தபட்ச நியாயத்தோடு அழகியல் நியாயத்தோடு எங்களுக்கான அழகியலோடு நாங்கள் எழுதினாலும் நீ ஏற்றுக்கியா? கிருஷ்ண நம்பிக்கையே ஏற்றுக்கலையா? அவர் அந்த அழகியலுக்குள்ள எழுதுறாரு. அப்படியே ஏற்றுக்கலைன்னா அப்ப கண்டென்ட் தான் பிரச்சனை சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இல்லை. காஞ்சிநாதன் ஏன் சொல்றாரு அப்படி நாங்கள் எழுதுறதெல்லாம் எழுத்தே இல்லை சொல்றாரு. பிரச்சாரம் பண்றாரு. ஒரு கால கூட என் கதையில பிரச்சாரம் கிடையாது. நான் சவாலை விட்டு கேட்கிறேன் அவர்கிட்ட. அவருக்கு அதுக்கு நேரடியாக பதில் சொல்றேன். அவன் எடுத்து விட்டான்னு சொல்றாரு. சோதரனுக்கு வந்து இப்ப பேச பேட்டி கொடுக்குறாரு. தமிழ்ச்செல்வனுக்கும் ஆதரவு எல்லாம் ஓடிகள் அவன் எழுத்தாவே கிடையாதுன்னு சொல்றாரு. பேட்டி சமூகத்துல பேட்டி கொடுத்துருக்காரு. ஜமாலனுடைய மௌனியின் இலக்கிய மேலாண்மை நீங்க படிச்சுப்பாங்க. இலக்கியம் அது பாருங்க. மௌனி வந்து ஏன் தமிழ்ல வந்து எனக்கு போதலை கிடையாது. மௌனி சமஸ்கிருதத்தை இங்கிலீஷையும் வச்சு ஏதோ காலத்தை குடிக்கிறேன். என்னுடைய உணர்வுகள் உணர்வுகள்லாம் சொல்லுவது தமிழ் போதவில்லைன்னு சொல்றாரு மௌனி. இவர் ஏன் இப்படி சொல்றாரு? அதை ஜெயமோகனே மறுத்திருக்காரு. ஜெயமோகன் மௌனி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கல. தமிழ்ல வந்து அகப்பாடல்கள் சொல்லி அத்தனை கோடி இருக்கு. அக பிரச்சனைகளே அவ்வளவு இருக்காங்க. திருக்குறள்ல காமத்துப்பாடுல அவ்வளவு நுட்பமான விஷயம் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மொழி பத்தலைன்னு சொன்னா பிரச்சனை ஒன்றதா இருக்குது ஜெயமோகன் சொல்றாரு. நம்மால வந்து அதுக்கான காரணம் என்னங்கிறத அவர் ஆய்வு பண்ணி அந்த சொல்றாரு. அன்றைக்கு எழுந்து வந்த திராவிட இயக்கம் முன்னெடுத்த திராவிட இயக்கம் சார்ந்த ஆய்வாளர்கள் முன்னெடுத்த இந்த மொழி அரசியல் இல்லையா, சமஸ்கிருதத்துக்கு எதிரான தமிழ் மொழியை தூக்கி வைத்தான அரசியலான கடுப்பாய்வுள்ள ஒரு பிராமண மனோபாவம் தான் இதற்கு காரணம் என்று அவர் சொல்றார். கமால்களை கருத்து அது எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு சரியான கருத்து தான் தோணும். தமிழால முடியாததுன்னு என்ன இருக்கு. அப்புறம் அவரு மௌனியை பத்தி எப்படி வெங்கட்ராம் சொல்றாரு, மௌனிக்கு தமிழே சரியா எழுத வராது. பல கதைகளை நான் திருப்பி தான் அனுமானம் சொல்றாரு. பல கதைகளை PS ராமையா திருத்தி எழுதினாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கிற ஒரு பிரச்சனை. இன்னொன்று சொல்ல பார்த்துட்டேன். 60 வரைக்கும் இருந்த பிராமண எழுத்தாளர்கள் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம், மன வேதனை இருக்கு. நம்ம வந்து அப்படி இருந்தவங்க தியாகமே அப்படிங்கிற ஒரு வேதனை. தற்சார்புக்கு அந்த நல்ல சரணமானங்கிற கதையில வெளிப்படுது. சுந்தரராமசாமியோட பேதைங்கிற ஒரு கதையில அது வெளிப்படுது. அது பிராமணருக்கு பாதிக்கப்பட்டவர்கள். ஏன் அது பாதிக்கப்பட்டவங்க தான். ஏன்னா அவங்க அப்படி இருந்தவங்க அப்படி இனிமே இருக்க முடியாது. ஒரு ஜனநாயக இயக்கம் வருது. திராவிட இயக்கம் அது கேள்வி இருக்கு. செங்குடி இயக்கம் வந்து இன்னொரு விதமா அவங்களுடைய பொருளாதார மேலாண்மையை அட்டாக் பண்ணுது. ஜாதி மேலாண்மையை திராவிட இயக்கம் அட்டாக் பண்ணுது. ஒரு 2 நாளையும் பாதிக்கப்பட்டவங்க அவங்க. அது பாதிக்கப்பட்ட உணர்வு இருக்கு. அசோகமுத்திரன் பேட்டியிலே சொல்றாரு. நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க அசோகமுத்திரன் பேட்டியில சொல்றாரு. இவரு சுந்தரராமசாமி கதையாக இருக்காரு, கச்சாத்தி கதையாக இருக்காரு. இந்த வேதனை நாங்கள் இழந்து விட்ட பொருட்கள் சொந்தம் இருக்க அந்த ஜனநாயகம் வளரும் போது இப்படிதான் நடக்கும்னு ஏத்துக்கணும். பழைய இது எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது. அது அதனாலதான் இப்ப RSS வந்து அவங்க பாலிடிக்ஸ்ல உள்ள எடுக்கிறாங்க. பழைய இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு துணை உறவக்கூடியவர்களாக எழுத்தாளர்கள் மாறுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இந்த புறச்சூழல்ல இருக்கக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் தான் அவருடைய மொழி கொடுத்த பார்வையை பாதிச்சிருக்கு. ஜமாலன் சொல்றதுல நான் உணர்படுறேன். நம்ம எல்லாரும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீ நம்ம கலைன்னு வற்புறுத்துறதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனா நீ சொல்ற கலைக்கான கூறுகளாக நீ என்ன சொல்றியோ அது நீ உருவாக்குறது நான் சொல்றேன். இன்னும் அதுல இன்னும் ஆழமா ஆய்வு செஞ்சு ஆதாரபூர்வமா சொல்ல வேண்டியிருக்கு. அது இன்னுமே அதை செய்யணும்னு நினைச்சிருக்கேன். எனக்கு டவுட் ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 6000 கதைகளை படிச்சதுல டவுட் நம்ம அவங்களுடைய நட்டுவாக்கத்துக்குள்ள நம்ம சிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு அது நான் எண்ணி பார்க்கல. புதுக்கோட்டையில ஒரு ஆய்வாளர் வந்து இந்த நூல் வெளியிட்டு அறிமுகம் கொண்டாந்துச்சு. அவர் சொன்னாரு குறைந்தபட்சம் ஒரு 6000 கதைகளை படிக்காமல் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப இருந்து நானும் 6000 எழுதிட்டு இருக்கேன்.
வாழ்க்கையிலேயே இது போறது இல்லை, கதையை அடிக்கிட்டு போறேன். ஆய்வாளர் வந்து எண்ணி சொல்றாரு இருக்கலாம். ஒரு எழுத்தாளருக்கு 300 கதை வச்சுக்கோங்க, 300 கதைன்னா 60 எழுத்தாளர்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி பெருகி பார்த்தா அவ்வளவு 18,000 கதை வருது. ஆனா 18,000 கதை இருக்கு. அதுல சில பேருக்கு 100 கதை தான் இருக்கும், சில பேருக்கு 50 கதை தான் இருக்கும். 6,000 கதை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கருத்து எண்ணிக்கை நினைக்கிறதுனால நானும் அந்த 6,000 கதை பேட்டியை பெற்றது. ஏதாவது பேட்டியில் கேட்கறாங்க, எத்தனை கதை படிச்சு கேட்கறாங்க, எண்ணி படிக்கிறேன் நம்ம சொல்ல முடியாது. ஒரு 6,000 கதைன்னு சொல்லிடுது இருக்கும். அவங்க 2 ஆண்டுகள் பொறுமையாக ஒத்துனேன். கொரோனா ஊரடங்கு காலத்துல வெளியே எங்கேயும் போக முடியாத போது முழுக்க சிறுகதைக்குள்ளேயே ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் சிறுகதைகள் மட்டும் வாசித்தேன். 2 ஆண்டுகள் இந்த கதைகளை இந்த கல்விக்குளத்தினுடைய ஆய்வு குறைகளும் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மெத்தட் உருவாக்கிட்டு ஒரு கதையை கண்டென்ட்டே வருவேன். அப்புறம் அந்த ரைட்டருடைய அந்த கண்டென்ட்டை பூராத்தையும் எந்தெந்த தலைப்புகளை போடலாம்னு ஒரு 6-7 வகையில பிரிச்சுட்டு அதுக்குள்ள அவர் என்ன சொல்லிருக்காரு, அன்றைக்கு தேதியில அன்னைக்கு இருந்த சமூக பார்வை என்ன, அது எங்க வேறுபடாது அப்படிங்கிற பாயிண்ட் அப்படி பிடிச்சிட்டு அப்புறம் அப்படி எழுத ஆரம்பிச்சு. அப்படின்னா ஒரு மெத்தடாலஜியான ஒரு வகை உயர்த்தியாரு. மொத்தமா பார்க்கும்போது இதுல ஒரு ஆய்வு தன்மை எல்லாம் இதுல இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நான் எழுதுறேன். நான் நோக்கம் இல்லாம எடுத்தாலும் ஆங்கிலத்துக்காக எழுதாலும் கிடையாது. ஒவ்வொரு சிறு புத்தகத்துல இருந்து பெரிய புத்தகம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் வரும். நோக்கத்தை நிறைவேற்றுகிறதான்னு பார்க்கணும். அப்போ அந்த வெற்றி சொல்லலாம். அரசியல் எனக்கு பிடிக்கும். நான் புத்தகம் எழுதுறேன். அரசியல் தான் என்ன, உலகத்துக்கு தொழிலாளிகளுக்காக தூத்துக்குடி துறைமுக தொழிலாளிகளுக்காக ஒரு புத்தகம் கேட்டாங்க. அதுதான் 5,000 காப்பி பண்ணி கொடுத்தோம். அரசியல்னா என்ன, அரசியல் தான் அரசு பிளஸ் ஏழு. அரசை பற்றியது அரசியல். அரசியல் என்ன, அது எப்போ தோன்றியது, அது அந்த வரலாறு சொல்லி அது ரொம்ப சிம்பிளான ஒரு புத்தகம். அது போல இப்போ ஒரு 6 லட்சம் காப்பி மேல அது வந்துருச்சு. அது போயிட்டே இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. துறைமுக தொழிலாளர்களுக்கு 5,000 போட்டோம். அதை படிச்சு பார்த்துட்டு பாரதி புத்தகத்துல இது எல்லாருக்குமான புத்தகம் அப்புறம் அழைச்சாங்க. அது போயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அரசியல்னா என்ன, இடதுசாரி அரசியல்னா என்ன, வலதுசாரி அரசியல்னா என்ன, பெண்ணிய அரசியல்னா என்ன, தலித் அரசியல் என்ன என்பதை எளிமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. மக்களுக்கு அறிவொளி கொடுத்த பாடம் அவங்களுக்கான மொழி என்ன, அவங்க மொழியை வந்து பேசணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அறிவொளி இயக்கத்துல ஒரு எழுத்தாளர் போனா என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுங்கிறது உதாரணம் நான் சொல்றேன். டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லிக்கலாம். சொல்லி அது முதல் ஆண்டு ஆனாவனா சொல்லிக் கொடுப்போம் மக்களுக்கு. ஆனாவை நடக்கல, ஆனாவதான் ஆரம்பிச்சோம். அதை எழுத ஈஸியா இருக்கணும். வா இட்டா பட்டா, இந்த பட்டாவுக்காக இயங்குறதுன்னா நம்ம உழைப்பாளி மக்கள். அவங்க லைஃப்ல தொடர்ந்து வார்த்தை எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிச்சோம். பட்டா படி தான் முதல் 2 வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படியே ஆனாவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்து 1 இயர்ல அவங்க எழுதுறதும் வாசிக்கவும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கான ரீடிங் மெட்டீரியல் கொடுக்கணும். அப்பதான் நாங்க வந்து எழுத்தாளருடைய வேலை வந்து நாங்க கதை புத்தகம் எழுதுறோம். அவங்களுக்கு கதை புத்தகம்னா நம்ம எழுதுற மாதிரி ஒரு 10-15 வார்த்தைகளோடு உள்ள ஒரு சென்டென்ஸ் எழுதக்கூடாது. 5 வார்த்தை தான் இருக்கும் ஒரு வாக்கியத்துல. 7வது வார்த்தைக்கு போனாங்கன்னா முதல் வார்த்தையை மறந்துடுவாங்க. நீங்க அப்ப நீங்க எழுதுறது கஷ்டம். 5 வார்த்தைக்குள்ள நீங்க என்ன கதை சொல்லதா இருந்தாலும் சரிதான், நீங்க 5 வார்த்தைக்குள்ள சொல்லுங்க. உலகத்தினுடைய மிகச்சிறந்த கதைகளுக்கு கூட அந்த மொழியில எழுதியிருக்கோம். நோராவுக்காக கண்ணீர் விட்ட கிராமத்து மக்கள் இருக்காங்க. நோரானா யாருமே தெரியாது. இலக்கிய மாணவர்கள் இருக்காங்க, எனக்கு தெரியும். இலக்கிய பேராசிரியர் இருக்காங்க. நோரானா யாருமே தெரியாது. ஆனா எங்க அறிவொளியில கற்றுக்கொண்ட கிராமப்புற உழைப்பாளி மக்கள் நோராவை படிச்சிருக்காங்க, புதுப்பித்தனை படிச்சிருக்காங்க, அட்ட சக்காவை படிச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே 5 வார்த்தைகளுக்குள்ள வாக்கியங்களாக நாங்க எழுதியிருக்கோம். 2வது ஒரு நோட்புக் கொடுத்தோம் மக்களுக்கு. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். அதாவது பயிற்சி புத்தகம் தமிழ் கற்றுக்கிட்டாங்க, எழுதிருக்கு. என்னன்னா யோசிச்சு எழுத தெரியுதாங்க ஒரு புத்தகம். யாருக்கு எது தேவைன்னு புத்தகம். அதுல ஃபுல்லாவே படமா தான் ஒரு கட்டத்துல ஒரு படம் இருக்கும். ஒரு படத்துல ஒருத்தர் வெறுக்காலோட நிற்பாரு. அந்த கால முள்ளு குத்திருக்கு, ரத்தம் அடையும். அவருக்கு என்ன தேவை? செருப்பு தேவை. அப்ப மக்கள் வந்து அதை பார்த்து யோசிச்சு இவருக்கு செருப்பு தேவை, சேரும் இருப்பு செருப்புன்னு எழுதுவாங்க. இப்படி ஒண்ணுன்னா எழுதும்போது திங்கிங் ப்ராசஸ் எழுதுறது 2 லிங்க் பண்றதுக்கான ஒரு பயிற்சி புத்தகமா இருக்கும்.
நம்ம வந்து மிடில் கிளாஸ். நம்ம இப்படிதான் நம்ம வந்து நடத்துற ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நம்ம மைண்டே நடத்துற ஒரு அவங்க லைஃப்ங்கிறது நமக்கு தெரியாதுங்கிறதே எனக்கு தெரியாது. நமக்கு எல்லாம் தெரியுதாலும் எனக்கும் நடத்துறவங்க தான். அதுல இன்னும் ஒருத்தர் வந்து ஜெயில் அடிப்பார், ஜெயில் கம்பியை பிடிச்சிட்டு அப்படி இருப்பார். அவருக்கு என்ன தேவை? விடுதலை. அதான் நம்ம மைண்ட்ல ஓடும். ஆனா பயிற்சி புத்தகத்துல கிராமப்புற மக்கள் யாருமே விடுதலை என்ன தெரியுமா? ஜாமீன். ஜாமீன் முதல்ல ஜாமீன் எடுக்க ஜெயில இருக்கிறவரை அதான நடைமுறை. அப்புறம் கேஸ் நடத்தி அப்புறம் தான் எழுதலாம். நமக்கு வந்து மிடில் கிளாஸுக்கு பூரா மனிதக்குள்ள விடுதலை, உழைக்கும் மக்கள் விடுதலை, பெண் விடுதலை இப்படியே பேசி போயிட்டதுனால விடுதலைங்கிற வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது ஜாமீன் எழுதுறாங்க. ஒரு 2 பேர் சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு காட்சியில், ஒரு படத்துல சண்டை நடக்குதுன்னா கீழே என்ன வரணும்? நம்ம என்ன சமாதானம் ஒரு நிமிஷம். யார் சமாதானம் எழுதுல? விளக்க ஆள். 2 பேர் சண்டை பண்ணிட்டு இருந்தா முதல்ல விளக்கி விடுங்கப்பா, நடைமுறை. விளக்க ஆள். இந்த வித்தியாசம் அவங்க விளக்க ஆள் அப்படிங்கிற சிந்தனையில அவங்க இருக்காங்க. நாம சமாதானங்கிற இடத்துல நாம நினைக்கிறோம். இந்த இடைவெளிதான் சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கிறது. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா விஷுவலா யோசிக்கிறாங்க, ஆட்சி ரூபமாக தான் யோசிக்கிறாங்க. நான் பஸ்ல கிளம்பினேன், சீட்டே கிடைக்கல, ஸ்டாண்டிங்லேயே வந்தேன், ஒரு இறங்கி நடந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சேன், அப்படியே வந்து உங்க ஊருக்கு வந்தேன் அப்படின்னு அறிவொளி மக்கள் போய் சொன்னா அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு காட்சி பஸ் ஸ்டாண்டிங் அவங்களுக்கு விஷுவல் காட்சி வந்துட்டு இருக்கு. அது இல்லாம தமிழ் மொழிக்கு மீதான தமிழ் மொழியை தாக்குகின்ற திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக மக்களை அடிக்கிறது சொன்னீங்கன்னா இது புரியுமா அவங்களுக்கு? இல்ல காட்சி வருமா அவங்களுக்கு? இல்ல இந்திய நவீன பொருளாதார கொள்கைக்கு எதிராக ஒரு நாடுதலின் இயக்கத்துக்கு அறைகள் படிக்கிறோம், இது அவங்களுக்கு காட்சி வருமா போகுமா? நீங்க பேசுற எதுவுமே மக்களுக்கு போகல. ஏன்னா அவங்களுடைய மொழி காட்சி மொழி, நம்ம பேசுறது வந்து இலக்கண மொழி. இந்த பேச்சு மிடில் கிளாஸுக்கு படிச்சவங்களுக்கு தான் இந்த மொழி. புராண மொழி உழைக்கிற மக்களுக்கான மொழியில நடுத்தரவர்களுக்கு பேச தெரியவில்லை. எல்லா அரசியல் இயக்கங்கள், எல்லா விடுதலை இயக்கங்களையும் பொறுப்பில் இருப்பவர்கள் பூரா மிடில் கிளாஸ் தான். ஆகவே இவங்களுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தீர்ப்பளிக்கலாம். அப்படி ஒரு இடைவெளி இருக்கிறது. அங்க அவங்க கொடுத்த அடியை வாங்கிட்டு வந்துதான் நான் வந்து சிறுகதை எழுதிட்டு அது அப்புறம் எழுதிக்கலான்ட்டு வந்து நான் வந்து அவங்களுக்கான சிறு சிறு நூல்கள், புரசுரங்கள் அந்த மாதிரி 10 ரூபா 5 ரூபா பட்டு எழுத ஆரம்பிச்சு. இதோட சேர்த்துட்டு நம்ம மொழியை பார்க்கணும். ஆனா மௌனின்னு சொல்றது தமிழ் மொழியா எனக்கு பத்தலைங்கிறார். சமஸ்கிருதத்தை வச்சு நான் ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்ப நம்ம கீழே வந்து அனுபவம் பெற்று வருபவர்களுக்கும் இதுன்னா என்னன்னே தெரியாதவங்க எழுதும் எல்லாம் ஒன்னாயிருமா? அவங்க எப்படி நம்ம இடத்த எடுத்துக்குவாங்க? அதோட இன்னொரு என்னன்னா கீரா வந்து இதை எழுதல அப்படிங்கிறது அது விமர்சிக்கக்கூடியதான், மாற்றம் இல்லை. பொது பிரச்சனைகளை எழுதணும். ஆனால் இப்ப அதே மௌனிக்கு சொல்ற அதே இதுதான் தலித்துகள் தான் தலித்துகள் எழுத வேண்டும்னு ஒரு மூமெண்ட் உருவாக்க நிறைய கட்டுரைகள் இறங்கி விமர்சனங்கள். அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஓபிசி எழுத்தும் இவங்க இந்த தலித்துகள் எழுதணும் அப்படிங்கிற இல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். அப்படின்னா தலித் மக்களுக்கு ராஜின்னா தலித் மக்களுக்கு கொடுக்குற அர்த்தம் வேறு, தலித் அல்லாதவர்களுக்கு ஜாதி கொடுக்குற அர்த்தம் வேறு. தலித் மக்களுக்கு ஜாதி என்பது ஒரு பிசிக்கல் ஃபோர்ஸ். அவங்க தெருவுக்குள்ள போக முடியாதுங்கிற ஒரு பிசிக்கல் தடையாது. பிசிக்கலா இருக்கு. அவங்க உடம்புலயே ஜாதியை உணர்வுகளா இருக்காங்க. தலித் அல்லாதவர்களுக்கு வந்து அது ஒரு கருத்து. நீங்க வந்து ஜாதி இல்லாதவனா நான் மாறிட்டேன், நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு போய் உட்கார்ந்து யோசிச்சு நீங்க ஜாதியை கடந்துடலாம். தலித் மக்களால் அப்படி கடக்க முடியாது. அது அவங்களுக்கு டெய்லி லைஃப். வண்டி மறிச்சான், தெரு மறிச்சான்ங்கிற ஜீவானுடைய வாங்கி வளர்ந்துடும். தெருவுக்குள்ள வந்து போகக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது, குளத்துல குளிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கிறது தனி கிணறு வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல தலித்துகள் ஆண் நாய் வளர்க்கக்கூடாது, ஊர் கட்டுப்பாடு. ஆண் நாய் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆண் நாய் வந்து இந்த மேல்சாதிக்காரர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண் நாயோட சேர்ந்து வருமா. அந்த நாய் வரைக்கும் அந்த ஜாதியை வந்திருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாய்கள கூட பிரச்சனை வந்துடும். கால் மேல கால் போட்டு அவங்க வீட்டுல உட்கார முடியும். சிவகங்கையில
அவன் தலித் வந்து தன் வீட்டு வாசல்ல கால் மேல் கால் போட்டு போயிருக்கான். அந்த வழியா போற அப்பர் காஸ்ட் பைக்ல போகும்போது நான் போய் கால் மேல் கால் போட்டுக்கிறது காலை வெட்டிட்டான். கண்ணா வந்து சம்பவம். என் வீட்டு வாசல்ல நான் கால வழி நோட்டும் போது உனக்கு என்ன வைக்கிறது? ஆனா இவன் பைக்ல தெருவழியே போனான்னா அதுக்காக வைப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சாதி என்பது பிசிக்கலா இருக்கு, மற்றவர்களுக்கு அது ஒரு கருத்தியலாக இருக்கு. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அப்படி எழுத முடியாது. உங்க தலித்தினுடைய வழியை நீ வந்து அந்த வழியை பற்றி எழுதலாம். அப்படி இருக்காங்கன்னு எழுதலாம். நீ ஃபீல் பண்ணது இல்லை, உனக்கு எப்படி எழுதிருக்க கதைங்கிறது ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவாங்க. இப்ப நான் என்னுடைய சிறுதை தொகுப்பு வரப்போகுது. நீண்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ சிறுதை தொகுப்பு வழி கொண்டு வர போறேன். அதுல ராஜி சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கதையில வருது. அதுல எப்படிப்பட்ட கதைகள் 10 கதைகளுமே என்ன வருதுன்னா ஒரு அப்போலஜெட்டிக் லிட்ரேச்சரா தான் அது வந்து குற்ற உணர்வுள்ள ஒரு எழுதப்பட்ட கதையா இருக்கு. நான் வந்து ஒரு தலித்து கிடையாது, நான் தலித்து. ஒரு நான் தலித்து எதை எழுதலாம்னு சொன்னால் தலித்துகள் மீது என்னால் ஏற்பட்ட காயங்களுக்கான குற்ற உணர்வை நான் என் கதையை எழுதலாம். உனக்கு அதுக்கான தகுதி உனக்கு இருக்கு. நீ நீண்ட காலமாக கண்டுக்காம இருக்க, அது அவங்க காயப்படுத்திருக்க. அதே போல ஒவ்வொரு ஆணுமே வந்து ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தாமல் அவன் வாழவே முடியாது. கொடுமைப்படுத்துறவங்க தெரியாமலே அவனும் இருப்பான், அவனும் இருப்பான். அதுதான் இந்த பண்ண கொடுமையிலே நான் இருப்பான். குற்ற உணர்வு இலக்கியம் என்பது ஒன்று மிக வலுவாக வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் இப்ப எழுதிய 10 கதைகளும் குற்ற உணர்வோடு எழுதப்பட்ட கதைகளாக. இது வந்து ஒரு நான் தலித்துக்கு இந்த எழுத்தை பத்தி எழுதலாம்னா இப்படி குற்ற உணர்வோடு எழுது. நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னு எழுது. அதுக்கான அவன் தகுதி உனக்கு இருக்கு. அவங்களுடைய லைஃப் அவங்கதான் எழுதணும். அப்படிங்கிற வாய்ஸ்ல ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கிறது. பஞ்சமியம் குறித்து செகண்ட் பார்ட்ல அது வரும். யாராவது எழுதாங்கன்னு பார்க்கணும். நான் இப்போ 70s வரைக்கும் தான் எழுதுது. 1920 to 1970 இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்கு. செகண்ட் வால்யூம் பஞ்சமியம் குறித்து நீண்ட காலமாக ஆங்கிலேயர் காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் அது. அது ஏமாற்றப்பட்ட மக்கள் பேர்ல தான் கொடுப்பாங்க. ஆனா அதை வந்து மேல்ஜாதிக்காரர்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறாங்கிறதுதான் பஞ்சமிய பிரச்சனை. அது இப்பதான் 2000க்கு பிறகுதான் பஞ்சமிய நிலத்துக்கான மீட்புக்கான போராட்டங்களை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இயக்கங்களே. அது இலக்கியத்துல அது வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கலாம். அல்லது யாராவது எழுதிக்கலாம். நான் இன்னும் படிக்கிறேன். செகண்ட் பார்ட்ல படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது வாங்க. மெயினான தீமாக வந்து தலித் பிரச்சனை பேசப்படுறது கேரக்டரைஸ் பேசப்படும். எனக்கு இதை நான் படிச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு நீண்ட சிறுகதைக்கு ஆமாம், அது அந்த பொண்ணோட ஊழல் செய்யறாங்க தலித்து வருவாங்க. அந்த மாதிரி 1-2 நீங்க கண்டுபிடிக்கலாம். மெயின் கேரக்டராக அவருடைய எந்த கதையும் வரல. அதனால தலித்து லைஃபையும் அவர் வந்து எழுதல. அது எல்லா எழுத்தாளர்களும் அந்த புத்தகத்தை வைக்கலாம். ஏறாது மட்டும் இல்ல. என்னன்னா ஸ்ட்ரைக்கிங்கா ஏன் தோணுச்சுன்னா உள்ள நுழையும் போது இடைச்செவல் கிராமத்துல என்ட்ரன்ஸ்லயே இருக்கு தலித் கிராமம் இருக்கு. அவங்கதான் வேலை செய்யறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு 10 கதை எழுதிருந்தா நல்லா இருக்குமே தோணுச்சு. அது குற்றம் இல்லை, அது குற்றம் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணுங்கிறது அந்த கருத்து. தொழிற்புரட்சி அப்புறம் கட்சி புரட்சி அந்த காலகட்டத்துல வந்து இலக்கிய தோன்றும் போது அந்த சமூகத்துக்கு வந்து ஆரம்பித்த கூட்டு குடும்பங்கள் வந்து சிதைத்து தனி குடும்பம் ஆரம்பிச்சு அந்த தனி குடும்பம் ஆரம்பிச்சு மனிதர்களோட ஏற்படுற சிக்கல்களை வந்து பதிவு பண்றதா வந்து அதை ஒட்டி சிறுகதை அமைந்தது அதான் சொல்லுவாரு. இப்போ இந்த மாதிரி அடிமட்டங்களோட அபாயம் சார்ந்த பிரச்சனை வந்து படிப்படியாக சொல்றாங்கன்னா கூட்டு சிதைத்து தனி குடும்பம் மாறுறது அந்த நிலையை ஏற்பட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி அடிப்படை அப்படிங்கிறதே வந்து சிறுகதையோட நான் சொல்றது வந்து வாகேஸ்வரியர், மாதவையா, பாரதி இவங்க எல்லாமே சமூக பிரச்சனை தான் எழுதுறாங்க. அகவய பிரச்சனைகள் அது உள்ள ஒரு கேரக்டர்ஸுடைய சிந்தனை போக்குல கொஞ்சம் அபாயம் இருக்குன்னா
போக்கஸ் வந்து சமூகத்தை பற்றி தான் அவங்க எழுதுறாங்க. முதல் தொகுதியிலே தான் எழுதுறாரு. சூப்பரா வந்து அகம் சார்ந்த உறவு சம்பந்தமா சூப்பரா எழுதும் போதும் அது பின்னாடி ஒரு 40 தான் அதுல வருது. துவக்கத்துல அப்படி இல்லைன்றத நான் சொல்ல வந்தேன். அதாவது சமூக பொருளாதார சூழல் தான் தீர்மானிக்கிறது. என்ன பார்க்க முடியாது. கூட்டு குடும்ப முறை என்பது ஒரு நிலவுடைமை சமூகத்தில் அது தேவை. குடும்பம் என்பது எப்ப தேவைப்படுது? குடும்பம் என்பது முதல்ல வரல இல்லை சமூகத்துல. இதுல வந்து காட்டு வாழ்க்கையாக நம்ம வேட்டை சமூகமாக வாழ்க்கை குடும்பம் கிடையாது. விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு குடும்பம் என்கின்ற ஒன்று தனி சொத்து என்று உருவாகும் போதுதான் ஒரு பெண் மீதான ஒடுக்குமுறையான கற்பு என்ற ஒன்று உருவாகிறது. குடும்பம் என்ற உருவாகும். நில உடைமை சமூகத்தோடு இப்படிதான் குடும்பம் வருது. அது குடும்பம் அந்த லேண்டை எல்லாத்தையும் முன்னா வச்சு மெயின்டைன் பண்ணுறது இது போன்ற பொருளாதார காரணங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக. அது பின்னாடி வந்து முதலாளித்துவம் வரும்போது அது இண்டிவிஜுவல் ஒர்க்கர் தனித்தனியா ஃபேக்டரிக்கு ஆளாக முடியுது. தனித்தனியா வேலைக்கு போறாங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும். ரெண்டாவது ஸ்பீடு. நில உடைமை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீடு முதலாளித்துவ சமூகத்துல தொழில் புரட்சி வந்த பிறகு மனிதர் அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்ட வேகம் இல்லையா, அந்த வேகத்துக்கு இடையில வாசிக்க வேண்டிய இலக்கியமாக வடிவமாக இந்த சிறுகதை ஒரு சின்ன வந்து வேகமான வாழ்க்கையும் அது ஒரு காரணம். இந்த சமூக பொருளாதார சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் ஏற்படுத்தி புறச்சூழல் தான் அகத்தை தீர்மானிக்கிறது. அகம் புறத்தை தீர்மானிப்பதில்லை. அதாவது ஸ்ட்ரெயிட்டா சொன்னா அப்படி பார்த்தா என்ன அது அகப்புறத்தை பாதிக்கக்கூடிய தன்மைகள்லாம் ஒழுங்கு விசாரணைகளை பார்க்கலாம். ஜென்ரலா பேசிக்கா வந்து புறச்சூழல் தான் அகத்தை தீர்மானிக்கிறது. அந்த மாற்றங்களை நாம் வந்து 40களில் எழுத எழுத்தாளர்களுக்கு சுதந்திரம் என்பது ஒரு கனவாக இருந்துச்சு. 47 பிறகு சுதந்திரம் என்பது ஒரு ஏமாற்றமாக மாறியது இல்லையா? அப்போ அவங்க வந்து அவங்க எழுதக்கூடிய நம்பிக்கை வளர்ச்சி இதெல்லாம் வரும். மௌனியை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா சாவை பற்றியும் வாழ்க்கையை நிச்சயமின்மை பற்றியுமா எழுதிப்பாரு மௌனி. அகம்தான். ஏன் அவர் லைஃப் ஹிஸ்டரி பத்தி தேவைதான் நமக்கு கிடைக்குது. அவருடைய உயிர் இறந்துடுறாங்க. 3 பசங்க. ஒரு பையன் வந்து ரோடு ஆக்சிடென்ட் இறந்துடுறாரு. இன்னொரு பையன் பாத்ரூம்ல குளிக்கும் போது கரண்ட் பாஸ் ஆகி சாக்கு ஆகி இறந்துடுறாரு. 3வது பையன் மனக்குழலுக்கு ஆளாகி வைத்தியமாகி ஒரு திண்ணையில உட்காந்து உதவிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சனல் லைஃப் இழப்புகள் இடையில ஒருத்தர் எழுதும் போது அவர் அதைத்தான் எழுதுவாரு. அந்த புறச்சூழல் தான் அவருடைய இலக்கியம் அகத்தை தீர்மானிக்கிறது. அதுதான் நம்ம அதெல்லாம் சேர்த்துதான் பார்க்கணும். அதாவது அகம் என்பது இல்லாதது என்று சொல்லலாம். வாகசேகருடைய முதல் கதையை குழப்பக்கரை அரசு பார்த்துடைய அகப்போராட்டங்களும் வரும். அந்த ஒரு உண்மைங்கிற அந்த பொண்ணுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது அகப்போராட்டங்கள்லாம் அவர் எழுதல. ஆனா அது உள்ள சைலண்டா அது வந்து அதே போல பாரதிய பல கதைகளையும் நீங்க பார்க்கலாம். புதுப்பித்தினுடைய ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற கதைக்கு ரூட்டே பாரதியினுடைய ஒரு கதையில தான் அவர் எடுத்து கோபாலயக்கார் கோபாலயக்காரன் மனைவின்னுங்கிற ஒரு புதுப்பித்தினுடைய கதை வந்து பாரதியினுடைய சந்திரகிரி கதையினுடைய தொடர்ச்சி தான். யூஸ் பண்ணாமட்டாரு இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே வந்துடும். ஓவரால பாத்தீங்கன்னா அது போக்கஸ் வந்து புறச்சூழல் தான் போக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். 100% அகத்தை பற்றி எழுதுறது பின்னாடி தான் வரும். ராசா ராமபுரம் போன்றவர்கள் மௌனி போன்றவர்கள் 40 வராங்க. பிறக்கும் போதே அப்படி பிறக்கலை சிறுகதை அப்படின்னு. அவசர வாழ்க்கை வேகமா நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்றது சிவத்தம்பி மறக்கிறாரு. அதாவது சிறுகதை வடிவம்ங்கிறது நம்ம அவசர வாழ்க்கை வேகமா படிக்கிறதுன்னு நாவல் வந்து வரும்னு சொல்றது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து அப்படின்னு சொல்றது. ஏன்னா முன்னிலையை காட்டிலும் இதுவரை இல்லாத இந்த வரலாற்றை நடக்காத மாதிரி இப்பதான் நமக்கு படிப்பதற்கு என்பது நேரம் கிடைச்சிருக்கு. இப்பதான் நம்ம வந்து படிக்கிறோம், இப்பதான் எழுதுறோம். அதனால அது அப்படி ஒரு மாயினம் உருவாக்கப்பட்டு எனக்கு அது தோணாது. எனக்கு என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் தான் நேரம் கிடைச்சது. ஒர்க்கிங் கிளாஸுக்கு நேரம் எங்க இருக்கு? அவன் வந்து இருக்கிற நேரத்துக்குள்ள என்னென்ன செய்யணுமோ செய்யணும். சங்கு ஊதிச்சுதான் புள்ளிக்குள்ள போயாங்க. சங்கு ஊதினப்ப தான் வெளியே வர முடியும். அவன் வந்து மிச்சம் இருக்கிற நேரத்துக்குள்ள அவனுடைய பர்சனாலிட்டிக்கான நேரத்தான் சில சந்தோஷங்களுக்கு, கலாச்சார நடவடிக்கைகளுக்கு, இலக்கிய கலை இலக்கிய நடவடிக்கைகளுக்கு நேரம் சொல்லுது. அவன் அங்க போய் சங்கு ஊற டைம் கொடுத்து அவன் உழைப்பாளி மக்கள் அப்படிங்கிற இதுல வந்து நான் பார்க்க சொல்றேன். நடுத்தர வர்க்கத்துக்கு இப்ப சமீப காலத்துல தான் அது நேரம் கிடைச்சிருக்கு.
அவங்களுக்கு வந்து ஒரு பிக்சல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு, மிச்ச நேரம் ரெஸ்ட் இருக்கு, சனி ஞாயிறு லீவ் இருக்கு, அப்புறம் சில ஆண்டு விடுமுறை எல்லாம் இருக்கு. மிடில் கிளாஸுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒர்க்கிங் கிளாஸுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் கிடைச்சிருக்கா? இது அது அப்படி பார்க்கணும். அப்படி அவர் பார்த்தாராங்கிறது டவுட் தான். சிவத்தம்பிக்கு பெரிய மாஸ்டர், எனக்கெல்லாம் முன்னாடி அவர் தான். ஆனா அவரு பெண்களுடைய பங்களிப்பையே எழுதுறிய கோளாறுகள் இருக்கு. அவருக்கு வந்து பெண் படைப்பாளிகளுடைய தமிழில் சிறுகதையில் தோற்றம் வளர்ச்சி புத்தகத்திலேயே பெண் படைப்பாளியை பற்றியே சைலண்டா விட்டாரு. அது என்ன நியாயம்? நியாயம் சிவத்தம்பிக்கும் அடி செலுக்கும். நான் எவ்வளவு அடி செலுக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இதை வச்சு ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும் புத்தகத்துல எவ்வளவு கோளாறு இருக்கு. இப்ப எனக்கே சில கோளாறு தெரியுது. தெரியும் யாரா இருந்தாலும் அடி செலுக்கும் நம்ம விட்டுக்கணும். குறிப்பாக பெண்கள் பற்றியான பதிவே சிவத்தம்பி பண்ணல. ஆனா வந்து நீங்க வந்து ஜெகன்மோகனி பத்திரிகை ஆரம்பிச்ச வைப கோதநாயகி அம்மாள் அவங்கள 200 பேரை எழுதிச்சிருக்காங்க அந்த பத்திரிகையில. 200 படைப்பாளிகளை பத்தி யாருமே பேசல. நிறைய பத்திரிகை பெண்களுக்கான பத்திரிகைகள் வந்திருக்கு, அதெல்லாம் சரி எழுதிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பதிவு செய்யறாங்க. அடுத்த மாதிரி அற்புதமான சிறுகதை எழுதுறாங்க. அவங்களை பத்தி எல்லாம் யாருமே எழுதல. எப்படி அது? அதனால சிவத்தம்பிக்கும் பார்வையிலேயே நம்ம வந்து மறுக்கலாம். யாரு கருத்தையும் நம்ம வந்து அசஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏற்றுக்கணும். அவசரத்துக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். திருக்கதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வரையறை பண்றதுல வந்து தனிக்குழுமோ பார்க்கும்போது அதுல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் பண்ணி செய்யறா அந்த வடிவம் வந்து பெரிய வடிவமா இருக்கிறதுனால பார்க்கிறது சென்றடையில அவங்களால வந்து அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஏற்படுது. அதனால பொதுங்களோட பழக்கத்தை வந்து தடுக்கப்படுது. சிறுகதை வடிவம் வந்து நாவலுக்கு கூறுகளை மட்டும் வந்து மையப்படுத்தி அமைது. அப்புறம் சிறுகதை வாசித்து முடிச்ச உடனே நல்லா இருக்கிறது ஓர்மையை வந்து உருவாக்குது. அது உருவாக்குனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து சிறுகதை வந்து தொழில் அடைஞ்சிட்டு திரும்ப திரும்ப வந்து எழுச்சி அடைக்குது. சிறுகதையோட வரையறையை சொல்றதுக்காக சொல்றாரு. இவருடைய நடராசனுடைய நாவலும் வாசிப்பும் அவருடைய பிஹெச்டி தீசிஸ் அவர் இங்க ஜெயலலிதா தான் பண்ணாரு. நாவலும் வாசிப்பும் அவருடைய பிஹெச்டி தீசிஸ் தான். நாவல் எப்படி வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சது, எப்படி பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் நாவலுக்கான முக்கியமான வாசகர்களாக இருந்தார்கள் ஒரு கட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஜாதிகளை சேர்ந்தவர்கள் வாசிக்க வர்றாங்க. அது இந்திய கல்வி முறையினுடைய தன்மையின் காரணமாக அப்பர் காஸ்ட் இருந்தவங்க முதல்ல படிச்சாங்க. 60களில் பிசி எல்லாம் படிக்க வர்றாங்க. 80களுக்குள்ளதான் தலித் மக்களே லிட்ரஸிக்குள்ள வர்றாங்க. அப்புறம் தான் லிட்ரஸிக்குள்ள வர்றாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் சிறுகதை வாசிப்பாளர்கள் யார், நாவல் வாசிப்பாளர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியதா இருக்குது. இதெல்லாம் அவருடைய அந்த நாவலும் வாசிப்பு நீங்க அப்படியே சேர்த்து சிவத்தம்பி கலாசபதியோட நாவல் அதெல்லாம் சேர்த்து நம்ம வாசிக்கணும்னு கேட்கிறேன். வந்து சிறுகதைக்குள்ளேயே நாவலுக்குள்ளேயே கைலாசபதி சிவத்தம்பி உள்ளே இருந்து வச்சுக்காங்க. நாவலும் வாசிப்பு புத்தகம் இன்னும் அந்த பரவலான ஒரு சோசியல் ஒய்டரான ஒரு இதுக்குள்ள வச்சு அதை பார்க்கணும். நம்ம மூணையும் சேர்த்து நம்ம இடப்பட்டுறோம். ராமலிங்க பையன் அகம் சார்ந்ததாக இருக்கு. சரி, மரணம் பற்றியதாக அகம் சார்ந்ததாக இருக்கிறது. அவங்க யாருமே பிராமணியத்தை உயர்த்தி பிடிச்சு எழுதுறதாக சொல்ல முடியாது. சுத்தி இருக்கிறவங்களை பத்தி யாரை பத்தியும் பேசாம ஒரு புருஷ முன்னாடிக்குள்ள நடக்கிறது, ஒரு பெண்ணுக்குள்ள நடக்கிறது, 2 பெண்களுக்கு இடையில நடக்கிறது, இப்படி அப்ப ஆற்றாமைன்னு ஒரு கதை இருக்கு. சூப்பரா கதை. ஒரு கல்யாணமாகி புருஷன் தூரத்துல இருக்கா, தனியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பக்கத்துல புருஷன் ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு இதுல ஏற்படக்கூடிய பொறாமையான அந்த பொறாமைதான் அந்த கதையுடைய போக்கஸ் பண்றாங்க. இப்படி போக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து அகம் சார்ந்ததான் இருக்கு. அவங்க பிராமணியத்தை உயர்த்தி இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். மொழி மீதான அவருக்கான கருத்து இருக்கு இல்லையா? மோடிக்கு தமிழ் ஒண்ணுக்குள்ள இல்ல, சமஸ்கிருதமும் இங்கிலீஷை வச்சுதான் நான் என் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கு சொல்றதுல பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல பார்ப்பனிய பார்வை நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது. டக்குன்னு எதையுமே அப்படி இப்படின்னு ஒரு பிசனற்ற கோடு கிழித்து யாரையும் நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டியதில்லை. என்னுடைய பார்வையில தான்
எந்த ஒரு ரைட்டரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அவர் எழுத ஒரு படைப்பை ரிஜெக்ட் பண்ணலாம். நாளைக்கு அவர் நல்ல படைப்பு கூட எழுதலாம் இல்லையா? நம்ம எப்பவுமே ஒரு ரைட்டரை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு படைப்பை தான் நீங்க அக்செப்ட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணணும். இப்ப முதலமா ஒரு ரைட்டரை ஒரு படைப்பை வச்சு ரிஜெக்ட் பண்றது எனக்கு உணர்வு. ரிஜெக்ட் பண்ணுங்க. அடுத்த வழிமுறை எழுதணும். அவசரம் இல்லை, அவரை எழுதலாம். நம்ம நம்மளாலே முதல்ல எழுதுவோம். அதுக்கப்புறம் கடைசி அப்புறம் பேசும்போது அது வந்து நான் ஒரு இடத்தை பார்க்கல, நான் கதை மட்டும் பார்த்தேன். ரெண்டு பேருமான பார்வை ஒரு இடத்துல அது வாசகனுக்கான அந்த வாரிசு அது வந்து எழுத்தாளர்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு எழுத்தாளர்களுடைய வாழ்க்கைக்குள்ள போறோம். எழுத்தாளனுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்துதான் அவன் எழுதுறான். எழுத்தாளனுடைய வாழ்க்கை அவனுக்கு என்ன கொடுக்குதோ அதுக்குள்ளதான் அவன் எழுத முடியும் இல்லையா? அதாவது ராஜாஜி வந்து முதலமைச்சராக பண்ண அட்டூழியங்களை அவருடைய சிறுகதைக்குள்ள அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே அப்ளை பண்ணோம்னா நம்ம அந்த ஆளை வந்து கிடைக்க வேண்டியதில்லை. அவருக்கு வேறையா இதுல கொண்டு தான் போகணும். நம்மளால உழைப்பாடு மக்கள் அடிச்சாலே இந்த மாதிரி லிட்ரேச்சர் ஏரியாவுக்குள்ள இந்த சோசியல் சைக்காலஜி எந்த ரைட்டரையுமே வந்து நான் ரிஜெக்ட் பண்ணலன்னு தான் சொல்றேன். எந்த ரைட்டரையும் ரிஜெக்ட் பண்ணல. உள்ள இருக்கக்கூடிய பர்சனல் லைஃபையும் சேர்த்து அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம போகணும். நேரம் நம்ம நிறையவே என்கிட்ட பேச வேண்டியது கேட்க வேண்டியது கருத்துன்னா நம்ம அமர்வுதான் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாளர் வந்து அவசியத்தை வந்து எல்லாருக்கும் நன்றி. முறையான நன்றி உரையாளர்களுக்கு வந்து நம்ம துறையோட உணர்வுப்பட்ட ஆளோட வீட்டில் நமக்கு அனைவருக்கும் வணக்கம். உண்மையான ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. ஏன்னா ஒரு இயக்கம் திருவிழம் மற்ற மக்கள் இதோடு சேர்த்து ஒரு 6000 கதைகளை வந்து வாசிப்பது அப்படிங்கிறது வாசிச்சு அதை வந்து எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா யூஜி காலகட்டங்கள்ல நான் வந்து பொதுவாக ஒரு நாவல்களை வாசிப்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாவல்களை வாசிப்பேன். ஒரு கலவையான நாவல் வாசிக்கும் மரபு இருக்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எம்ஏ படிக்கிறது அதுக்கப்புறம் ஆய்வு சூழல் வந்து வாசிக்கும் மரபு அப்படிங்கிறது முழுக்க இல்லாமலே குறைந்து போயிடுச்சு. உங்களை மறுபடியும் நீங்க பார்க்கும்போது பேசும்போது பேச்சை கேட்கும்போது மறுபடியும் நான் வாசிக்குள்ள அப்படிங்கிற பொதுவா தமிழ் மரபு அப்படிங்கிறது தொல்காப்பிய மரபு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா குறித்தோட முடிய நாட்கள் அப்படிங்கிறதுதான் யாருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதாவது உள்ளடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறதுதான் கவிதை மரபாவே வந்து இருக்கு. அதன் அடிப்படையில தான் சிறுகதையோட நாவலும் வந்து சமூக பிரச்சனைகளை பேச வேண்டும். ஏன்னா நம்ம பலவகையான தேடல் அப்படிங்கிறதோ அது வந்து நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறது சமூகம் எப்படி வந்து இருக்கு, சமூகத்தை பற்றி எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறது என்னுடைய துறை மையமா இருக்குது. அதுக்கப்புறம் அழகியல் அப்படிங்கிறதும் எது அழகியலாக இருக்குது, எதை அழகியல்னு சொல்றாங்க, சமூகம் எது அழகியலாக வரையறுக்கப்பட்டிருக்கு, அதிகாரத்துவம் தான் அந்த அழகியல வச்சிருக்காங்க. அதை உழைப்பது அப்படிங்கிறது தான் ஒரு புதிய கலை வடிவமாக புதிய ஆக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கையாளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறோம். மாலையும் நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பேசுகிறார். அந்த நிகழ்ச்சிக்கும் சிறப்பிக்க வேண்டும் கேட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து வருகை தந்திருந்த ஐயாவின் பொருட்களாக நமது நண்பர்கள் பிற மாநில நண்பர்கள் நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். மீண்டும் நன்றி, வணக்கம்.